வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்புல இருக்க டாப் 10 குருவினாக்கள் அப்படின்றதான் பார்க்க போறோம். சார் எப்படி சார் இது டாப் 10 நீங்க சொல்றீங்க? வரப்போற ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல இதெல்லாம் டாப் 10 நீங்க எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு நீங்க சில பேர் கேட்கலாம். அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, போன வருஷம் என்னது 2023ல நடந்த ஒரு 15 கொஸ்டின் பேப்பர், வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த 15 கொஸ்டின் பேப்பர், அதை எடுத்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அனாலிசிஸ் அப்படின்றது பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன், குருவினாக்கள் எடுத்து அனாலிசிஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, சில கொஸ்டின் என்ன பண்ணுது அப்படின்னா ரிப்பீட் ஆகிட்டே வந்துட்டு இருந்திருக்கு. என்னது, மினிமம் ஒரு 2 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க, மினிமம் ஒரு 3 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் எடுத்து என்ன பண்ணிருக்கேன், உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின் அப்படின்ற மாதிரி நான் எடுத்து தொகுத்திருக்கேன். இந்த கொஸ்டினை மட்டும் நம்ம இப்ப பார்க்க போறது இல்ல, அதோட சேர்த்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, யாரும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பட்டனை மேஷ் பண்ணிடுங்க. ஓகே சார், பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் PYQ 1 இதுல என்ன சார் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதாவது எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வினாயின் 21க்கு கட்டாயமாக விடையளிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, பார்க்கலாமா? அப்ப வசன கவிதை குறிப்பு வரைக அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்து வினா அமைக்க செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு எனலாம். அறம் கூறும் மன்றங்கள் அரசின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. இது என்ன பண்ணிருக்காங்க, இயல் 1ல இருந்து இயல் 9 இருக்க எல்லா குருவினாக்களையும் என்ன பண்ணிருக்கேன், நம்ம அதுல இருந்து கேட்டிருக்க ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு கேட்ட கொஸ்டின். ஓகேவா, நான் எடுத்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு 15 கொஸ்டின் பேப்பர். ஓகேவா, எத்தனை கொஸ்டின் பேப்பர்? 1 இல்ல 2 இல்ல 15 கொஸ்டின் பேப்பர். 15 கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைசிஸ் பண்ணதுல இப்போ நீங்க நம்ம என்ன பண்ண போறோம், உங்களோட சேர்ந்து எந்தெந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆக போகுது நீங்களும் பார்க்க போறீங்க. ஓகே, இப்போ நம்ம வசன கவிதை குறிப்பு வரைகா, அப்ப இந்த கொஸ்டின் ஒரு வாட்டி இங்க வந்திருக்கா, அடுத்து வர போற 15 கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்றத நம்ம கணக்கெடுக்க போறோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப மோஸ்டா கேட்கல, ஆனா திருப்பி கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டினை கணக்கெடுக்க போறோம். அந்த மாதிரி கணக்கெடுத்து ஒரு 10 கொஸ்டின் ஃபர்ஸ்ட், ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 10 கொஸ்டின். மீதி மினிமம் என்ன பண்றாங்க, அட்லீஸ்ட் முன்னாடி ஒரு PYQ 1ல கேட்டாங்க, அதே கொஸ்டின் PYQ 10ல கேட்டிருக்காங்க. 2 வாட்டி தான் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா மீதி ஒரு 5 கொஸ்டின் இருக்கு. இது என்ன பண்ணணும், இது கண்டிப்பா படிக்கணும், இது படிக்கணும், படிச்சுட்டு போயே ஆகணும். ஓகேவா, ஏன் இது ஏன்னா 2 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. என்னது, PYQ 1லயும் கேட்டிருக்காங்க, PYQ 15 இல்லைன்னா 14. அப்ப ஒரு கொஸ்டின் என்ன பண்றாங்க, இன்னொரு இதுலையும் கேட்கறாங்க, இன்னொரு இதுலையும் கேட்கறாங்க. அப்ப அதுவும் முக்கியம் தான். ஆனா சில கொஸ்டின் என்னது சும்மா ஒரு எக்ஸாம்லயும் கேட்கறாங்க. திருக்குறள் எடுத்துக்கிட்டா செயல் என முடியும் திருக்குறளை அடிப்பெறலாமல் எழுதுக அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் செயற்கை என ஸ்டார்ட் ஆகும் குறளை எழுதுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இந்த மாதிரி முக்கியமா இருக்க திருக்குறள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பண்ணிருக்கேன் டாப் 10ல வச்சிருக்கேன். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் எவையேனும் 4களுக்கு மட்டும் விடையளி அப்படின்னு கேட்கறாங்க. கிட்டத்தட்ட 8 மார்க் கேட்கறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அடுத்து இன்னொரு 2 மார்க் கொஸ்டின் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சு மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்குல்ல அந்த குருவினாக்கள், அதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கு அடுத்து இதே மாதிரி வீடியோ வேணும் நீங்க நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த குருவினாக்கள், அதுக்கப்புறம் சிறுவினாக்கள், அதுக்கப்புறம் நெடுவினாக்கள், அதுக்கப்புறம் மனப்பாட பகுதி எதெல்லாம் அடிக்கடி கேட்கறாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதிகமா கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா. ஓகேவா, அப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வசன கவிதை குறிப்பு வரைக. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல, ஏன்னா வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடந்துச்சு, அந்த டிஸ்ட்ரிக்ட் நான் மென்ஷன் பண்ணல. ஆனா இது என்னது, வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம். ஓகேவா, அப்ப அந்த கொஸ்டின் தான் என்ன பண்ணிருக்கேன், எடுத்து தொகுத்து எந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது அப்படின்றத நான் அனலைசிஸ் பண்ணிருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களும் இப்ப பார்க்க போறீங்க. நான் இல்ல நான் டைரக்டா டாப் 10 ஒரு கொஸ்டின் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க, சார் உங்களுக்கு எப்படி சார் தெரியுது டாப் 10 நீங்க சும்மா அடிச்சு விடுறீங்க சார் அப்படின்னு சில பேர் இருக்கலாம். நான் அதனாலதான் என்ன பண்றேன், உங்க கூட சேர்ந்து இந்த கொஸ்டின் பேப்பர் அதனாலதான் நான் காப்பி பண்ணி கூட வைக்கல, என்ன பண்ணிருக்கேன், அதை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா, எப்படி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இருக்குமோ அது அப்படி என்ன பண்ணிருக்கேன், அந்த கொஸ்டின் பேப்பரை கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப எப்படி இருக்கு, அந்த கொஸ்டின் பேப்பர்ல தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ரைட்டா, அப்ப இந்த கொஸ்டின்ல உள்ள கொஸ்டின் ரிப்பீட் ஆயிட்டு வந்துச்சு அப்படின்னா அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அப்ப உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே சில கொஸ்டின், ஓகே இந்த கொஸ்டின் சும்மா கேட்கறாங்க, இது நமக்கு தெரிஞ்சு போச்சு, இதை படிக்காம நம்ம எக்ஸாம் ஆளுக்குள்ள என்டர் ஆகக்கூடாது அப்படின்றது சில பேருக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த மாதிரிதான் இந்த ஃபார்மேட்ல தான் கேட்கறாங்களா எக்ஸாம்ல, அப்ப ரைட் இதை மட்டும் படிச்சாலே நம்ம போதும், முக்கியமான உள்ளது அப்படின்ற ஒரு பாயிண்ட், இன்னும் 2 பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் எந்த இயலுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். அதே மாதிரி அவங்க கஷ்டமா கேட்கணும்னு நினைச்சா எந்த மாதிரிலாம் கஷ்டமா கேட்கறாங்க அப்படின்ற பாயிண்ட் தெரிஞ்சிடும். ஏன் சில கொஸ்டின் கஷ்டமா இருக்கும், ஏன் கேட்காததுல போயிட்டு திடீர்னு ஒரு கொஸ்டின் 2-3 கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப அந்த கொஸ்டினையும் பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஓ இதெல்லாம் கஷ்டமா கேட்கணும்னு நினைச்சா, ஆஃப் இயர் எக்ஸாம் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சா இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்கறாங்க
அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்ப பார்க்கலாமா என்னென்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப நம்ம அனலைசிஸ் அப்படின்றது பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் பண்ணி ஒரு டாப் 10 கொஸ்டின் எடுத்துருவோம். எந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட் ஆனிச்சு அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். அதை வந்து எக்ஸ்பிளேஷனோட பார்ப்போம். மீதி இருக்க கொஸ்டின் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கு, ஏன் இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பார்க்கலாமா? இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வசன கவிதை குறிப்பு வரைக. வசன கவிதை அப்படின்னா என்ன, அதை பத்தி ஒரு குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து எப்பொழுதுமே சரி 17வது கொஸ்டின் எப்ப பார்த்தாலும் வினா அமைக்க கொஸ்டின் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஒன்னும் இல்ல, இருக்கா செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவேறலாம். இதை வந்து வினாவா எழுதுங்க. செயற்கை நுண்ணறிவு என்பது எப்படி வந்து செயல்திட்ட வரைவேறலாம் அப்படின்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்றத மேக் பண்ணணும். எப்படி அப்படின்றத இந்த இதை எழுதணும். ஓகேவா? இங்க பாருங்களேன், அரசன் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன யாவை, துணை புரிந்தது எவை, அந்த மாதிரி என்ன பண்ணணும்? அதை வந்து கொஸ்டினா மாத்தணும். கொஸ்டின் டேக். ஓகேவா? உங்கள்ட்ட ஆன்சர் இருக்கு, அதை என்ன பண்ண சொல்றாங்க? அதை கொஸ்டினா மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈஸியா வந்து அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப எக்ஸாம் ஹால்ல உட்காந்து கூட நீங்க என்ன பண்ணலாம்? அதை ஈஸியா எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாத்துக்கோங்க. செயற்கை நுண்ணறிவு கொஸ்டின் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ரைட்டா? செயற்கை நுண்ணறிவு கொஸ்டின் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. வசன கவிதை கொஸ்டின் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ரைட்டா? அதுக்கு அடுத்து அறம் கூறு மன்றங்கள் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. இது வந்து 2 மார்க் தான், நான் சும்மா சொல்றேன். அடுத்து ரிப்பீட் ஆகிறப்போ எத்தனை வாட்டி கேட்கறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? உழவர்கள் மலையில் உழுதுனர், முல்லைப்பூ செடியை பார்த்தவாறே பரதனர் கடலுக்கு சென்றனர். ஓகேவா? இது என்னது? பொருந்தாத கருப்பொருளை திருத்தி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இது ஓகே. அடுத்து கரப்பிடும்பை இல்லார் தொடரின் பொருள் கூறுக. இதுவும் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. விருந்தினரை மகிழ்த்து கூறும் முகமன் சொற்கள். இது ஒரு வாட்டி. ஓகேவா? அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பீட் ஆனிச்சு அப்படின்னா அந்த இடத்துல 2-ஆ மாறும். ஓகேவா? அப்ப பார்க்கலாமா எவ்வளவு கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது அப்படின்றத நீங்க லைவாவே செக் பண்ணிக்கலாம். ஏன் ஒரு 15 கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கேன். அப்ப 15 கொஸ்டின் பேப்பர்ல செக் பண்ண நமக்கே தெரிஞ்சிரும்ல இந்த கொஸ்டின் எல்லாம் ரிப்பீட்டா கேட்டுட்டே இருக்காங்கன்றது. ஓகேவா? அடுத்து பல்லாரி என தொடங்கும் குறளை எழுதுக. ஓகேவா? இது ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. பாப்போமா? அப்ப 16, 17, 18, 19, 20, 21 கிட்டத்தட்ட என்னது 3, 4, 5, 6 கொஸ்டின் அப்படின்றது கேக்குறாங்க. அதுல வந்து நீங்க 4 கொஸ்டின் எழுதணும். ரைட்டா? அந்த 4 கொஸ்டின்ல எவ்வளவு கொஸ்டின் வந்து ரிப்பீட்டா வருது அப்படின்றத பார்க்கலாமா? இப்ப பிவைக்கு 1 பார்த்துட்டோம், பிவைக்கு 2 போலாம். ஓகே, இப்ப பாருங்களேன், விடைகளுக்கு ஏற்ற வினா அமைக்க வசன கவிதை. ரைட்டு, வசன கவிதை எத்தனை வாட்டி வந்திருக்கு? 2வது வாட்டி. இங்க ஒரு வசன கவிதை வந்துருச்சா? தெரியுது, நல்லா பாத்துக்கோங்க. வசன கவிதை ஒரு கொஸ்டின் வந்து ஒரு வாட்டி கேட்டுட்டாங்க. சார் இதே வந்து நீங்க பின்னாடி காப்பி பண்ணி வச்சிருந்தா இருக்காதே, அந்த மாதிரி தான் இருக்காது. என்னது? இதே கொஸ்டின் பேப்பர் அப்படியே எல்லாம் இருக்காது. ஏன்? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் கொஸ்டின் எல்லாம் மாறி தான் இருக்கும். ஆனா சில கொஸ்டின் என்னது சிமிலரா கேக்குறாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியும். இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வசன கவிதை கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஓகே, வசன கவிதை கேட்டாங்க. இந்த இடத்துல பாருங்களேன், இங்க என்ன கேட்டிருக்காங்க? அறம் கூறு மன்றங்கள் கேட்டிருக்காங்களா? இங்க பாருங்களேன், இங்க வந்து செயற்கை நுண்ணறிவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்களேன், கரப்பிடும்பை இல்லாத மாதிரி கேட்டிருக்காங்களா? இங்க பாருங்க, பாசவர் வாசவர் கேட்டிருக்காங்க. அப்ப என்னது? ஒரே கொஸ்டின் பேப்பர் நான் காப்பி பண்ணலாம் வைக்கல. ஓகேவா? அது என்னது? வேற டிஸ்ட்ரிக்ட் நடந்த வேற கொஸ்டின் பேப்பர். நீங்க கரெக்டா ரொம்ப மைனூட்டா பாத்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பார்த்திருக்கோம்? வசன கவிதை கொஸ்டின் ஒரு வாட்டி, செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள், அந்த கொஸ்டின் ஒரு வாட்டி, அறம் கூறு மன்றங்கள் வந்து ஒரு வாட்டி. ஓகேவா? அடுத்து என்னது? கரப்பிடும்பை இல்லார், விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள், பல்லார். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. அடுத்து பாக்குறோம். ஓகேவா? இப்ப என்னது? வசன கவிதை 2வது வாட்டி கேட்டாங்க. என்னது? வசன கவிதை 2வது வாட்டி கேட்டாங்க. ஓகேவா? அடுத்து அறம் கூறு மன்றங்கள், இதுவும் 2வது வாட்டி. ஓகேவா? இந்த ஒன்லைன் தான், இதை 2வது வாட்டி கேட்டாங்க. ஓகேவா? அடுத்து பாசவர் வாசவர், இது ஒரு வாட்டி, ஃபர்ஸ்ட் வாட்டி கேக்குறாங்கன்னு வச்சுப்போமே. அடுத்து சாந்த மோனதிரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒளித்தண்டுகள், இதுவும் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. மொழிபெயர்ப்பு குறித்து மனவை முஸ்தபா. சார் சரிங்க சார், ரிப்பீட் ஆகிற கொஸ்டினை நான் படிக்கணும். ஓகே, இந்த ரிப்பீட் ஆகாமலாம் வருது, அதை நான் படிக்கணுமா அப்படின்னா அதையும் படிக்கணும். ஏன்? போன வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்களே. அப்ப என்னது? நம்ம டாப் 10 கொஸ்டினும் பார்க்கணும். அடுத்து என்னது? அடுத்து ஒரு 5 கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்டா கேட்டிருக்காங்க. ஒரு 2, 3 கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப அந்த 5 கொஸ்டினையும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கடுத்து என்னது? இந்த கொஸ்டின் பேப்பர்ல வர மீதி கொஸ்டின் இருக்குல்ல, ஒரு வாட்டி தான் சார் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு எக்ஸாம்லயும். அப்படின்னா அந்த கொஸ்டினையும் நீங்க படிக்கணும். ஓகேவா? ஓகே, மொழிபெயர்ப்பு குறித்து மனவை முஸ்தபா குறிப்பிடுவது கண் என முடியும் திருக்குறள். ஓகேவா? இது வந்து ஒரு வாட்டி. அப்ப இதுல எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க அப்படின்னா, வசன கவிதை 2வது வாட்டி கேட்டாச்சு, அறம் கூறு மன்றங்கள் 2வது வாட்டி கேட்டாச்சு. ஓகேவா? வேற என்ன கொஸ்டின் வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து 3வது கொஸ்டின் பேப்பருக்கு போலாம். டேய், இந்த வசன கவிதை விட மாட்டீங்களாடா நீங்க அப்படின்ற மாதிரி இருக்கா? 3வது வாட்டி கேட்டாங்க வசன கவிதை கொஸ்டின். ரைட்டா? என்ன இருக்கு? வசன கவிதை கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. ரைட்டா? இங்க பாருங்க, இங்க கேட்டுறாங்களா வசன கவிதை 16வது கொஸ்டின் எடுத்தாலே அவங்க வசன கவிதை கொஸ்டினா தான் கேக்குறாங்க. ரைட்டா? ஓகே, வசன கவிதை கொஸ்டின் கேட்டாச்சு. அடுத்து உதவி செய்தலை ஈழத்து பூதன் தேவனார் உதவியாண்மை என்று குறிப்பிடுகிறார். ஓகே, இது ஒரு தெரியல, இந்த கொஸ்டின் வந்து கேட்கல, இது ஒரு வாட்டின்னு வச்சுக்கலாம்.
கரகாட்டத்தின் துணையாட்டமாக மயிலாட்டம் விளங்குகிறது, இதுவும் ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்களை எழுதுக, இதுவும் ஒரு வாட்டி. தாய்மொழியும் ஆங்கிலமும் தவிர நீங்கள் கற்க விரும்பும் மொழியை குறிப்பிட்டு காரணம் எழுதுக, இதுவும் ஒரு வாட்டி. அடுத்து காய்மணியாக முன்னர் காய்ந்தேன், இதுவும் ஒரு வாட்டி. விடுமன முடியும் திருக்குறள். இந்த கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்க, சம்மந்தமே இல்லாம வேற எந்த கொஸ்டினும் கேட்கல. இதுல ரிப்பீட்டா இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வசன கவிதை குறிப்பு வரைக இந்த கொஸ்டின் அப்படின்றதான் கேட்டுறாங்க. இதோட வசன கவிதை கொஸ்டின் எத்தனாவது வாட்டி வந்துருச்சு அப்படின்னா 3வது வாட்டி வந்துருச்சு. மீதி உள்ள கொஸ்டினை பாத்துக்கோங்க, ஓகேவா. உங்களுக்கு கஷ்டப்படுத்தணும், உங்களுக்கு வந்து இந்த இதுல இருந்து ரிப்பீட் ஆகாத கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் செட் பண்ண வாய்ப்பு இருக்கு, ஓகேவா. இந்த மாதிரி வந்து காமனா கேட்காம கொஞ்சம் வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக புக் இன்டீரியர் போக வாய்ப்பு இருக்கு, ஓகேவா. ஆனா அதனால வந்து வேற என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏன் இந்த கொஸ்டின்லாம் வச்சிருக்காங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால தான் வச்சிருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டின் நீங்க படிக்கணும், ஓகேவா. இந்த பாயிண்ட் கிளியரா? அப்ப வசன கவிதை கொஸ்டின் 3வது வாட்டி. இந்த பாயிண்ட் கிளியரா? அடுத்து உதவி செய்தலை ஈழத்து பூதந்தைவனார் உதவியாண்மை என்று குறிப்பிட்டார், அதுவும் ஒரு வாட்டி. கரகாட்டின் துணையாட்டமாக மயிலாட்டம் ஆடப்படுகிறது, இதுவும் ஒரு வாட்டி. பூவின் நிலைகளை குறித்து சொற்களை எழுதுக, அதுவும் ஒரு வாட்டி. தாய்மொழியும் ஆங்கிலமும் தவிர நீங்கள் கற்க விரும்பும் மொழியினை குறிப்பிட்டு காரணம் எழுதுக, அதுவும் ஒரு வாட்டி. காய்மணியாக முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் ஓமை உணர்த்தும் கருத்தியாது, இதுவும் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. விடும் என முடியும் திருக்குறள். சரி, அடுத்து பாப்போமா. அடுத்து பிவிக்கு 4 போலாம். ஓகே, இதுல சொற்பொழிவுகளை கேட்டது மூலமாக மாப்போசி இலக்கிய அறிவு பெற்றார். இதை வந்து விடை கேட்ட வினாவா மாத்த சொல்றாங்க, ஓகேவா. ஓகே, இதுவும் ஒரு வாட்டி, ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்குறாங்க. உலகத்திலே ஒரு மொழிக்காக மாநாடு, இதுவும் ஃபர்ஸ்ட் வாட்டி. ஓகே, அடுத்து விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள், இது 2வது வாட்டின்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். விருந்தினரை 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 ஓகேவா. ஓகே, விருந்தினரை கொஸ்டின் அதே ஃபர்ஸ்ட் தான், ஓகேவா. ஓகே, விருந்தினரை மகிழ்வித்து கூறும் சொற்கள், இது 1வது வாட்டி. குறிப்பு விரைக அவயம், இதுவும் 1வது வாட்டி. அடுத்து ஒல்லித்தண்டுகள் கொஸ்டின் 2வது வாட்டி, ரைட்டா. ஒல்லித்தண்டுகள் கொஸ்டின் 2வது வாட்டி வந்திருக்கா? முன்னாடி வந்து அந்த ஒல்லித்தண்டுகள் கொஸ்டின் பார்த்தோமா, அது வந்திருக்கு. மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் மாற்றலும் பாங்கின எழுதுக, இதுவும் ஒரு வாட்டி. அடுத்து செயற்கை என தொடங்கும் திருக்குறள், இது ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்குறாங்க, ரைட்டா. அப்ப நம்ம பார்த்ததுல எது அதிகமா வந்திருக்கு அப்படின்னா வசன கவிதை கொஸ்டின் வந்திருக்கு, ரைட்டா. வசன கவிதை. அதுக்கப்புறம் வந்தது எது, 2வது வாட்டி வந்தது வந்து அந்த பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒளித்தண்டுகள், இதை கேட்டிருக்காங்க. அதுதான் ஒரு வாட்டி வந்திருக்கு, 2வது வாட்டி வந்திருக்கு, ரைட்டா. அடுத்து பார்க்கலாம். அடுத்து பிவைக்கு 5ல பார்க்கலாம். இதுல பாசவர் வாசவர், இதுக்கு முன்னாடி என்னது, இது 2வது வாட்டி, ரைட்டா. இதுக்கு முன்னாடி என்னது, பாசவர் வாசவர் கேட்டிருந்தாங்க, ரைட்டா. இங்க இருக்கா பாசவர் வாசவர், இது 1வது வாட்டி கேட்டிருக்காங்க. அங்க வரது என்னது, 2வது வாட்டி, ரைட்டா. பாசவர் வாசவர் 2வது வாட்டி, ஓகேவா. அடுத்து என்னது, காலக்கழுதை கட்டருமானது, இதுவும் ஃபர்ஸ்ட் வாட்டி. கம்பரி இயற்றிய நூல்கள் 4, இதுவும் ஃபர்ஸ்ட் வாட்டி. அடுத்து வசன கவிதை, இது எத்தனாவது வாட்டி, எத்தனாவது வாட்டி, இது 4வது வாட்டி, ரைட்டா. வசன கவிதை கொஸ்டின் இதோட 4வது வாட்டி கேட்டாச்சு. நச்சப்படாதவன் செல்வம் அடிக்கோடிட்ட சொல்லுடன் பொருள் தருக, இது 1வது வாட்டி. குற்றம் என தொடங்கும் குறளை எழுதுக. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் தான் வந்திருக்கும். இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த திருக்குறள் கொஸ்டின் இருக்குல்ல, அடிப்பிரலாமல் எழுதுக, தொடங்கும் குறளை எழுதுக அப்படிலாம் கேட்கறாங்கல்ல, அது என்ன பண்றாங்க, இருக்கிற எல்லா திருக்குறளையும் எடுத்து வச்சு அதுல எந்த தொடங்கும் முடியும்னு கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், நீங்க கண்ணை மூடிட்டு மனப்பாட புதிய திருக்குறளை மண்டல ஏத்திருங்க, வேற வழியே இல்லை. ஏன்னா ஒரே மாதிரி திருக்குறளை அவங்க திருப்பி கேட்கறது இல்லை, புரியுதா. என்ன பண்றாங்க, திருக்குறள் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா முக்கியமா இருக்கிற எல்லா திருக்குறள் ஸ்டார் போட்டிருக்குல, மனப்பாட புதிய திருக்குறள், அது எல்லாத்தையும் நீங்க படிச்சுதான் ஆகணும். ஏன் அவங்க ரிப்பீட்டடா கேட்கறது இல்லை. குருவினா கூட நம்ம எடுத்துட்டோம், என்ன எடுத்துட்டோம், வசன கவிதை கொஸ்டின் 4 வாட்டி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இந்த கொஸ்டின் 2-3 வாட்டி கேட்டிருக்காங்க அப்படின்றத எடுத்துட்டோம். ஆனா இந்த கொஸ்டின் என்ன பண்ணல, அடிக்கடி எடுக்கல. அப்ப புரியுதா. அப்ப நமக்கு இந்த ஒரு 5வது கொஸ்டின் பேப்பர்ல என்ன தெரியுது அப்படின்னா பாசவர் வாசவர் பல்நினை வினைஞர், அந்த கொஸ்டின் வந்து 2 வாட்டி கேட்டாங்க, ஓகேவா. அடுத்து காலக்கழுதை கட்டருமானது வந்து 1 வாட்டி. கம்பரி இயற்றிய நூல்கள் 4 வந்து 1 வாட்டி. வசன கவிதை இதோட 4வது வாட்டி. வசன கவிதை வந்து விடவே மாட்டாங்க. வசன கவிதை ரொம்ப முக்கியமான கொஸ்டின் போல இருக்கு, அதை வந்து விடவே மாட்டாங்க. என்னது ரொம்ப முக்கியம் எடுத்து வச்சுக்கிறாங்க போல இருக்கு. அதனால வசன கவிதை கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஓகேவா. அடுத்து நச்சப்படாதவன் செல்வம் அடிக்கோடிட்ட சொல்லுக்கான பொருள் தருக, அதுவும் 1 வாட்டி. குற்றம் என தொடங்கும், அதான் நான் சொன்னேன். இப்ப பாருங்களேன், திருக்குறள் கொஸ்டின் எல்லாத்துமே டிஃபர் ஆகுதா, ஏதோ 1-2 தான் ஒரே மாதிரி இருக்க போகுது. செயற்கை என தொடங்கும் திருக்குறள், விடும் என முடியும் திருக்குறள், கண் என முடியும் திருக்குறள், அடுத்து என்னது பல்லாரி என தொடங்கும் திருக்குறள். அப்ப திருக்குறளை பொறுத்தளவு என்ன அப்படின்னா அவங்க எதை மாதிரி நோட் பண்றாங்க, இல்ல இதே மாதிரி ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா ஸ்டூடெண்ட் எல்லா திருக்குறளையும் படிச்சிருக்கணும். அதுல வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அதுல இம்பார்ட்டன்ட் திருக்குறள் தான் இந்த கொஸ்டின், இந்த திருக்குறள் தான் நம்ம திருப்பி கேட்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கல. அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் பேப்பர்ல நம்ம என்ன தெரியுதுன்னா திருக்குறள் நீங்க ஃபுல்லா படிக்கணும். ஏன்னா அவன் எந்த திருக்குறள் வேணா கேட்கலாம், ரைட்டா. திருக்குறள் எதை வேணா அவன் கேட்கலாம். அதனால வந்து திருக்குறளை வந்து
நீங்க கண்ணை மூடிட்டு படிச்சிடுங்க, மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேவா? 5 PYQ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? ஓகே. ஏன் ஒரு திருக்குறளும் வேற வேற மாதிரி இருக்கு. ஒரு 5 கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பீட் ஆகல. ரைட்டா? குற்றமு, செயற்கையு, அப்புறம் விடுமு, அப்புறம் என்னது கண்ணு, பல்லார், அது மாதிரி என்னது பல்லார் பந்தற்று, அது மாதிரி ஒரு திருக்குறள் வரும். ரைட்டா? அப்ப என்னது திருக்குறள் நீங்க எல்லாமே படிக்கணும். ஓகேவா? ஓகே ஓகே. அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? PYQ 6 போலாமா? என்னது PYQனா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. ஓகேவா? வேற எதுவும் இல்ல. ஓகேவா? அடுத்து 16வது क्वेश्चन, தமிழர் பொருள் ஈட்டி அறம் செய்து இன்புற்றனர். இது ஓகே, இது 1வது வாட்டி, இது புதுசா வந்திருக்கு. சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம் சங்க காலம், இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கு. மருத்துவத்தில் மருத்துடன் அன்பு நம்பிக்கை மாற்றும் பாங்கினை எழுதுக. ஓகேவா? அடுத்து கம்பர் क्वेश्चन கேட்டாங்களா? கம்பர் क्वेश्चन கேட்டாங்களா? எத்தனாவது வாட்டி? 2வது வாட்டி. கம்பர் क्वेश्चन இதோட எத்தனாவது வாட்டி? 2வது வாட்டி. அடுத்து செய்குதவி பாவலரின் கல்வி பத்தி, இது ஃபர்ஸ்ட் வாட்டி. பிஞ்சு வகைகளை குறிக்கும் சொற்கள், இது ஒரு இப்ப கண்ணு வந்து 2வது வாட்டி வந்துருச்சா? கண்ணு என்ன பண்ணிட்டாங்க? 2வது வாட்டி வந்துருச்சு. கண் क्वेश्चन அப்படின்றது 2வது வாட்டி வந்துருச்சு. பிஞ்சு வகையை குறிக்கிறது கேக்குறாங்களான்னு பாப்போமா? பிஞ்சு வகை பிஞ்சு வகை பிஞ்சு வகை பிஞ்சு வகை பூவோட நிலைகளை குறிக்கும் தான் கேட்டிருக்காங்க. பிஞ்சு வகை கேட்கல. ஓகேவா? ஓகே. பிஞ்சு வகை क्वेश्चन ஃபர்ஸ்ட் வாட்டி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப கண் என முடியும் திருக்குறள் இதோட 2வது வாட்டி. முன்னாடி பார்த்தோமா? கண் என முடியும் திருக்குறள் வந்து முன்னாடி ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? கண் என முடியும் திருக்குறள் வந்து அடிப்படையிலாம எழுதுக அப்படின்றப்போ இது 2 வாட்டி வந்துருச்சு. கம்பர் படைத்த நூல்கள் வந்து எவையேனும் 4 எழுதுக, அதுவும் 2 வாட்டி வந்துருச்சு. ரைட்டா? அப்ப புரிஞ்சிருச்சா? மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் மாற்றும் பாங்கினை எழுதுக, இது ஒரு வாட்டி. மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் அந்த क्वेश्चन கேட்டாங்களா? மருத்துவத்தில் மருந்துடன் இருக்கே, மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் மாற்றும் பாங்கினை எழுதுக, இது 2வது வாட்டி. ஓகேவா? மருத்துவ क्वेश्चन எத்தனாவது வாட்டி? 2வது வாட்டி. அப்ப மருத்துவ क्वेश्चन 2வது வாட்டி. அப்ப ஒரு क्वेश्चन 2 வாட்டியை தாண்டிடுச்சுனால என்னது? அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ஏன்? போன வருஷம் ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல நடந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நடந்தது என்னது? ரிப்பீட் ஆயிருக்கு அந்த क्वेश्चनலாம். ஓகேவா? அப்ப அது இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தானே. ஓகே. அப்ப என்னது? அப்ப முக்கியமா நமக்கு தெரிஞ்சது வசன கவிதை क्वेश्चन கிட்டத்தட்ட 4 வாட்டி வந்துருச்சு. வசன கவிதை क्वेश्चन இல்லாம நீங்க படிக்காம போவே கூடாது. கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப 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 அதிகம். ஓகேவா? ஏன் நம்ம என்ன பண்றோம்? ஒரு 15 क्वेश्चन பேப்பர் எடுத்து அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன இருக்கு அப்படின்றது, எதெல்லாம் கேட்டிருக்காங்கன்ட்டு. ஓகேவா? அப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வசன கவிதை क्वेश्चन இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பல்நினை வினைஞர் உமனர் அந்த क्वेश्चन இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த அடுத்து வந்து கம்பர் படைத்த நூல்கள், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மருத்துவத்தில் மருத்துவடன் அன்பும் நம்பிக்கையை மாற்ற பாங்கினை வந்து எழுதுக, இந்த क्वेश्चन இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து நம்ம திருக்குறள்ல பார்த்தது என்னன்னா கண் என முடியும் திருக்குறள், இது வந்து 2 வாட்டி கேட்டாங்க. அப்ப கண் என முடியும் திருக்குறளும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே. அடுத்து PYQ 7 தெரியலன்னா பரவாயில்ல, நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஓகேவா? அடுத்து தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்தடம் உண்டு, இது ஃபர்ஸ்ட் வாட்டி. ஒரு நாளில் 6 கூறுகளை சிறுபொழுது என்று பிரித்துள்ளனர், இதுவும் ஒரு வாட்டி. வசன கவிதை क्वेश्चन முடியலடா, 5வது வாட்டிடா. வசன கவிதை क्वेश्चन வந்து வச்சு செய்யறாங்க. ஓகே. இரடி பொம்மல் பெருகுவீர், இது ஒரு வாட்டி. ஓகேவா? இரடி பொம்மல் क्वेश्चन இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்குறோம். ஓகேவா? அடுத்து காலக்கழுதை கட்டெருமானதும், இது 2வது வாட்டி. சார் இந்த क्वेश्चन நான் பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்னா இங்க பாருங்க. என்னது காலக்கழுதை கேட்டிருக்காங்களா? காலக்கழுதை கட்டெருமானதும் கவிஞர் செய்வது யாது? அப்ப என்ன இருக்கு? ரிப்பீட் ஆயிருக்கா? எங்க இருக்கு? இந்த இருக்கா? காலக்கழுதை கட்டெருமானதும் 2வது வாட்டி கேட்டாச்சு. உரைப்பாட்டு மடையும் 2வது வாட்டி. உரைப்பாட்டு மடை கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? உரைப்பாட்டு மடை கேட்கவே இல்லையா? உரைப்பாட்டு மடை. ஓகே, கேட்கல போல இருக்கு. உரைப்பாட்டு மடை அதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन போல இருக்கு. ஓகே. அப்ப என்ன தெரிகிறது என்றால் உரைப்பாட்டு மடை ஃபர்ஸ்ட் வாட்டி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? உரைப்பாட்டு மடை ஃபர்ஸ்ட் வாட்டி. செயல் என முடியும் திருக்குறள் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி தான். ஓகேவா? அப்ப இது என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வசன கவிதை क्वेश्चन 5 வாட்டி வந்திருக்கு. வசன கவிதை क्वेश्चन எத்தனை வாட்டி வந்திருக்கு? 5 வாட்டி வந்திருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் காலக்கழுதை கட்டெருமானதும் இதோட 2வது வாட்டி. காலக்கழுதை கட்டெருமானதும் வந்து 2வது வாட்டி. ஓகேவா? ஓகே. அடுத்து வேற என்ன மாட்டுதுன்னு பார்ப்போமா? அதுக்கு அடுத்து பாருங்களேன். அடுத்து வசன கவிதை क्वेश्चन. இந்த வசன கவிதை விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கா? 6வது வாட்டி. என்னது? வசன கவிதை क्वेश्चन இதோட 6வது வாட்டி கேட்டிருக்காங்க. ரைட்டா? வசன கவிதை क्वेश्चन இதோட 6வது வாட்டி. ஓகேவா? அடுத்து
உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவை. இந்த ஒரு பாயிண்ட் கேட்டிருக்காங்க, ரெண்டாவது வாட்டி வந்துருச்சு. ஓகேவா. அடுத்து வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்ட மாப்போசி என்பதற்கு சான்று, இது ரெண்டாவது வாட்டி. காலை கழுதை கட்டுமானது மூணாவது வாட்டி. அடுத்து விருந்தினரை மகிழ்வித்துக்கு ஒரு முகமன் சொற்கள், எனக்கு தெரிஞ்சது வந்து ரெண்டாவது வாட்டி. அருமை என திரும்பியும் திருக்குறள் வந்து இது ஒரு வாட்டி. ஓகேவா. அப்ப இதுலயே மூணாவது வாட்டி இது வந்துருச்சு, காலை கழுதை கட்டெருமானதும் இருக்கா, அது எத்தனாவது வாட்டி? கிட்டத்தட்ட வந்து மூணாவது வாட்டி வந்துருச்சு. அடுத்து விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள், அது வந்து 2 வாட்டி கேட்டாங்க. வசன கவிதை இதோட 6 வாட்டி. வசன கவிதை எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க? 6 வாட்டி கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. ஓகே, இது எத்தனை வாட்டி? 2 வாட்டி கேட்டிருக்காங்க. ரைட்டா. வேற என்ன கேட்டிருக்காங்க பாப்போமா. அடுத்து சார் எனக்கு புரியல சார் அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், நான் சொல்றேன். ஓகேவா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 9, பிவிக்கு கொஸ்டின் நம்பர் 9. ஜூன் 15 உலக காற்று நாள் ஒரு வாட்டி. நாட்டுப்புற மக்கள் நிகழ்த்தப்படும், இது ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. வசன கவிதை, டேய் 7வது வாட்டி தான் வசன கவிதை. 7 வாட்டி வசன கவிதை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா. அடுத்து எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது என்றால், ஏன்னா அடுக்கு தொடரானது சிரித்து பேசினார் என்பது இது ஒரு வாட்டி தான். மெய்கீர்த்தி பாடப்படுவது நோக்கம், இதுவும் ஒரு வாட்டி தான். அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணும். விடும் என முடியும் திருக்குறள், விடும் இதுக்கு முன்னாடி பார்த்தோமா? விடும் இருக்கு. விடும் வந்து இங்க ஒரு வாட்டி, விடும் 2 வாட்டி வந்துருச்சு. ஓகேவா. விடும் கொஸ்டின் வந்து 2 வாட்டி கேட்டாங்க. ஓகேவா. விடும் திருக்குறள் 2 வாட்டி. ஓகேவா. அப்ப இதுல வந்து நமக்கு என்ன இருக்கு? வசன கவிதை கொஸ்டினோட 7வது வாட்டி. ஓகேவா. இன்னொரு 4 கொஸ்டின் மேல 10 ஆக்கிடுவாங்க போல இருக்கு வசன கவிதையை. வசன கவிதை கொஸ்டின் கிட்டத்தட்ட 7வது வாட்டி வந்துருச்சு. வேற என்ன வந்திருக்கு அப்படின்னா மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம் வந்து ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து விடும் என முடியும் திருக்குறள் 2 வாட்டி கேட்டாச்சு. கிளியரா? விடும் என கூடியும் திருக்குறள் எத்தனை வாட்டி? 2 வாட்டி கேட்டாச்சு. இந்த பாயிண்ட் கிளியரா? ஓகேப்பா. அதுக்கப்புறம் பாப்போமா, ப்ரீவியஸ் கொஸ்டின் 10. ஓகே, 10ல என்ன மாட்டுதுன்னு பாப்போமா. ஓகே, வாழ்வில் தலைக்கணமே வாழ்வு என்ற நாகூருமி யாருடைய வாழ்க்கையை குறித்து பேசுகிறார்? ஓகே, இது ஒரு வாட்டி தான் கேட்டிருக்காங்க, இதுல பெருசா கேட்கல. ஓகே, அடுத்து உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு மலேசியா 3வது வாட்டி. கரெக்டா? இந்த ஒரு லைனை வந்து 3வது வாட்டி கேட்கறாங்க. அவயம் வந்து 2வது வாட்டி. கரெக்டா? அவயம் முன்னாடி நம்ம பார்த்தோம். அவயம் வந்து 2வது வாட்டி கேட்டிருக்காங்க. மெய்கீர்த்தி 2வது வாட்டி. மெய்கீர்த்தி 2வது வாட்டி கேட்டாச்சு. வருங்காலத்தில் தேவைக்கென கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு புதிய 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுங்க. ஓகே, தேவையில்ல. செயற்கை எத்தனாவது வாட்டி? 2வது வாட்டி. செயற்கை முடியும் தொடங்கும் திருக்குறள் பாப்போமா. செயற்கை எங்க வருதுன்னு? துர்கா செயற்கை, துர்கா செயற்கை ரிப்பீட் ஆயிருக்கா? ஓகே, செயற்கை கொஸ்டின் எத்தனாவது வாட்டி வந்திருக்கு? 2வது வாட்டி வந்திருக்கு. ரைட்டா? செயற்கை கொஸ்டின் 2 வாட்டி வந்துருச்சு. அப்புறம் என்னது? உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா, அது ஒரு 3 வாட்டி கேட்டாங்க. அப்புறம் அவயம் வந்து கொஸ்டின் வந்து 2 வாட்டி, மெய்கீர்த்தி 2 வாட்டி. ரைட்டா? பாக்கி எல்லாம் ஒரு வாட்டி தான். இந்த கொஸ்டின் எல்லாம் புதுசா தான் கேட்டிருக்காங்க. வருங்காலத்திலே தேவைக்கென, அப்ப இந்த கொஸ்டின் ஒரு வாட்டி தான் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஓகேப்பா. வேற என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாப்பா. ஓகே, நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய காரணமும் உண்டு, இரு தொடராக்குக, இது பெருசா கேட்கல, ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்கறாங்க. காய்மணியாக முன்னர் காய்ந்தேன் ஓமை உணர்த்தும் பொருள், இதுவும் ஃபர்ஸ்ட் வாட்டி தான். ஓகே, அடுத்து வருங்காலத்தில் தேவைக்கென செகண்ட் ஒரு 2 அறிவியல் கண்டுபிடிப்பு, இது 2 வாட்டி. ரைட்டா? இது 2 வாட்டி. எங்க இருக்கு? இந்த இருக்கா? உலக என்னது? இந்த இருக்கு பாருங்க. என்னது? வருங்காலத்தில் தேவைக்கென செயற்கை நுண்ணறிவு ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்டிருக்காங்களா? இந்த கொஸ்டின் எத்தனாவது வாட்டி கேட்டிருக்காங்க? 2வது வாட்டி கேட்டாங்க. அடுத்து இரடி பொம்பல் பெருகுவீர், இது ஃபர்ஸ்ட் வாட்டி. அடுத்து ஒரு செயலை செய்யக்கூடிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருக்க வேண்டும். ஓகே, ரைட்டு. செயல் என முடியும் திருக்குறள் 2வது வாட்டி. ரைட்டா? அப்ப செயல் என முடியும் திருக்குறள், செயற்கை என முடியும் திருக்குறள், ரெண்டையும் ஒரு திருக்குறள் தான். ஸ்டார்ட் பண்ணா செயற்கையில தொடங்கும், முடியும் போது செயல்ல முடியும், அவ்வளவுதான். ஓகேவா? அதனால வந்து அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? வேற என்ன மாட்டுதுன்னு பாப்போமா. கொஸ்டின் நம்பர் 12ல போகுமா. ஓகே, அடுத்து சொல்லாராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் தமிழ் திரு ரா இளங்கோமனார். ஓகே, இது ஃபர்ஸ்ட் வாட்டி. அடுத்து நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர். ஓகே, இது எத்தனாவது வாட்டி அப்படின்னா இது 2வது வாட்டி. பெற்றோர் வேலை இருந்து திரும்ப தாமதமாகும், இது ஃபர்ஸ்ட் வாட்டி தான் கேட்டிருக்காங்க. வறுமையிலும் படிப்பின் மீது மாற்றம் கொண்ட மாப்போசி வந்து கிட்டத்தட்ட 2வது வாட்டி. செய்குதம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழங்க தொடராக்குக. ஓகே, காய்மணியாக வந்து 2வது வாட்டி. குன்றேரி ஃபர்ஸ்ட் வாட்டி. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? எந்தெந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு தெரியுதா? இதுல 2 வாட்டி வந்து எது கேட்டிருக்காங்க அப்படின்னா நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும், அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்ட மாப்போசி, அதுக்கு வந்து சான்று வந்து 2வதா கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாப்போமா. கொஸ்டின் நம்பர் 13 போலாம். அடுத்து காய்மணி, அந்த காய்மணியாக முன்னர் காய்ந்தன ஊமையை உணர்த்தும் கருத்து வந்து ஒரு 2வது வாட்டி கேட்டிருக்காங்க. ரைட்டா? அடுத்து பாப்போமா.
அடுத்து தேவநேய பாவனர் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ஓகே, ஆனா வந்து வேற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு வாட்டின்னு வச்சுப்போம். ஓகேவா? அடுத்து மருத்துவத்தில் மருந்துடன் அன்பு முக்கியம், இது 3வது வாட்டி. அப்புறம் என்ன இருக்கு? வசன கவிதை 8வது வாட்டி. எத்தனாவது வாட்டி? 8வது வாட்டி வசன கவிதை. ஓவா, எத்தனை நாளா கேட்பீங்க இந்த வசன கவிதை அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்து மெய்கீர்த்தி எத்தனாவது வாட்டி? மெய்கீர்த்தி வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு 3வது வாட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். செயல் வந்து கிட்டத்தட்ட 4வது வாட்டி. செயலும் 3வது வாட்டி தான். அப்ப செயல் கொஸ்டின் வந்து 3வது வாட்டி, மெய்கீர்த்தி வந்து 3 வாட்டி, ரைட்டா? அப்புறம் இந்த இருக்கு பாருங்க, சாந்தமோட பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒளித்தண்டுகள், இதுவும் 3 வாட்டி. அப்ப இந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? அப்ப மெய்கீர்த்தி பாடப்படுவது நோக்கம், செயல் என முடியும் திருக்குறள், செயற்கை என தொடங்கும் திருக்குறள், சாந்தமானது பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒளித்தண்டுகள். இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், ரைட்டு? அடுத்து என்னது? வசன கவிதை. ஓகே, வசன கவிதையோட 8 வாட்டி. ஓகேவா? ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. இந்த கொஸ்டினை வந்து வரப்போற ஆஃபில் எக்ஸாம்ல கேட்டா அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. ஓகேவா? அடுத்து சிலப்பதிகாரத்தின் ஆசை இளங்கோவடிகள், இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி. திருக்குறள் உலக புதுமுறை ஃபர்ஸ்ட் வாட்டி. 9 வாட்டிடா. வசன கவிதை கொஸ்டின் எத்தனை வாட்டி? 9 வாட்டி கேட்டாச்சு இதோட. ஓகேவா? அது முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்து தமிழ் சொல்வளம் குறித்து கால்டுவெல் குறிப்பிடும் கருத்து. ஓகே, இது ஒரு ஃபர்ஸ்ட் வாட்டி. ஜெயகாந்தன் திரைப்படமான படைப்புகள். ஓகேவா? அது ஒரு வாட்டி. சரை யாரு வந்து ஒரு வாட்டி. பொருள் என முடியும் திருக்குறள் ஒரு வாட்டி. அப்ப என்ன ஆகுது? மினிமம் ஒரு கொஸ்டின் ஆச்சு திருப்பி கேட்டுறேன். வசன கவிதை கொஸ்டின் இல்லாம இல்லவே இல்லை. இது 1-2 கொஸ்டின் அப்புறம் தான் இருக்கு அந்த கொஸ்டின் இல்லாம. ஆனா பாக்கி எல்லா கொஸ்டின்லயும் என்ன பண்றாங்க? வசன கவிதை கொஸ்டினை ஃபர்ஸ்டா தூக்கி வச்சிடறாங்க, 16வது கொஸ்டினா, இல்லைன்னா ஏதாச்சும் நடுவில் ஒரு கொஸ்டினா வச்சிடறாங்க. ஓகே, கடைசி கொஸ்டின் பேப்பரா பாப்போமா என்ன இருக்குன்ட்டு? ஓகே, விடைகளுக்கு ஏற்ற வினா தொடர். ஓகே, இது ரெண்டுமே நம்ம பார்க்கல, இதுவுமே ஃபர்ஸ்ட் வாட்டி தான். ஓகேவா? அப்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, விடைக்கேற்ற வினா தொடர் அமைக்க வந்து வேற மாதிரி தான் கேட்கறாங்க. ஓகேவா? கரெக்டா இதே ஃபார்மேட்ல இதான் கேட்கறாங்க அப்படின்லாம் சொல்லல. என்ன பண்றாங்க? வேற இடத்துல இருந்தா எடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? அதனால விடைக்கேற்ற வினா அமைக்க வந்து நீங்க ஃபுல்லா தான் படிச்சாகணும். 7-1 இருந்து 7-9 வரை இருக்க என்னன்னா விடைக்கேற்ற வினா மட்டும் இருக்கிறது அப்படின்றத நீங்க பார்த்து தான் ஆகணும். மீதி உள்ளதை நீங்க பார்த்துக்கலாம். வசன கவிதை போடு 10 வாட்டி. ஓகேவா? வசன கவிதை கொஸ்டின் தான் வாட்டி 10 வாட்டி கேட்டாச்சு. 10 வாட்டி. அப்ப என்ன பண்ணுவோம்? வசன கவிதை கொஸ்டின் படிக்காம போக கூடாது. ஓகேவா? அப்ப என்னது? 10 வாட்டி கேட்டாச்சு வசன கவிதை கொஸ்டின். ஓகேவா? கச்சப்படாதன் செல்வம் குறித்து வள்ளுவர் குறிப்பிடுவது ஃபர்ஸ்ட் வாட்டி. திரைப்படமாக எடுக்கப்பட்ட ஜெயகாந்தன் படைப்புகள், இது 2வது வாட்டி. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டது, இது 2 வாட்டி. ஓகே, அப்ப என்ன இருக்கு? அருமை என தொடங்கும் திருக்குறள், இதுவும் 2 வாட்டி நினைக்கிறேன். ஓகேவா? அப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம், ரைட்டா? 1ல இருந்து ஒரு 15 கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். அந்த 15 கொஸ்டின் பேப்பர்ல வசன கவிதை கொஸ்டின் கேட்டாங்களா? அப்புறம் என்னது? பல்நினை விளைஞர் உமனர் அந்த கொஸ்டின் கேட்டாங்களா? அப்புறம் வந்து 2-3 திருக்குறள் வந்து ரிப்பீட்டா கேட்டாங்களா? அப்புறம் என்ன இருக்கு? அப்புறம் வந்து ஜெயகாந்தன் அந்த கொஸ்டின் கடைசியா 2 வாட்டி பார்த்தோமா? அப்புறம் என்ன இருக்கு? வேற என்ன கொஸ்டின் பார்த்தோம்? வேற வந்து ஜெயகாந்தனோட படைப்புகள், இது பெருசா ஒன்றும் கேட்கல. அதுக்கப்புறம் வந்து மெய்கீர்த்தி பாடப்படுவது நோக்கம், இந்த கொஸ்டின் கேட்டாங்க. செயலு செயற்கை, அப்புறம் காய்மணியாக முன்னர், செய்குதம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்து. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் என்ன பண்றாங்க? திருப்பி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்ன சார் பண்ண போறீங்க இதுல இருந்து அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்ததுலயே எந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட் ஆயிருக்கோ அதுல உள்ள ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், ரைட்டா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சார் அந்த 10 மட்டும் தான் சார் பார்க்க போறோமா அப்படின்னா, அந்த 10 மட்டும் கிடையாது, ஒரு இன்னொரு 5 என்னது திருப்பி ஒரு கேட்டிருக்காங்களா? ஒரு 2 வாட்டி வந்திருக்கு, இல்ல வந்து ஒரு 3 வாட்டி வந்திருக்கு, ஒரு வாட்டி வந்திருக்கு, ஒரு 2 வாட்டி வந்திருக்கு, அந்த மாதிரி கொஸ்டின் இருக்குல்ல, அது வந்து அடுத்து ஒரு 5 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சரிங்க சார், இதை நான் அந்த 15 கொஸ்டின் மட்டும் நான் பாத்துக்கிறேன், டாப் 10 அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்கீங்க, அந்த கொஸ்டின் மட்டும் நான் படிச்சுட்டு போலாமா அப்படின்னா, அதை மட்டும் படிச்சுட்டு போக கூடாது. என்னது இவங்க என்ன பண்ணிருக்காங்க? உங்களை டஃப் பண்ணணும், உங்களை இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக்கணும்னு நினைச்சா என்ன பண்றாங்க? கொஸ்டினை கொஞ்சம் வேற மாதிரி கேட்டுறாங்க. அதனால என்ன பண்ணணும் நீங்க? அப்ப நான் இங்க வந்து என்ன பண்ணிருக்கேன்? 1ல இருந்து 15 கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது காமிச்சிருக்கேனா? அப்ப இந்த 15 கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணணும்? நீங்க இருக்கிற குறிப்பினர்கள் எல்லாத்தையும் படிக்கணும். ஓகேவா? அவ படிச்சாலே வந்து என்னது மோஸ்டா ஒரு 20 கொஸ்டின் வந்து என்ன ரிப்பீட் ஆயிடுச்சு, ரைட்டா? ஒரு 20 கொஸ்டின் என்னது ரிப்பீட் ஆயிடுச்சு. மீதி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு இன்னொரு 20 கொஸ்டின் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் நீங்க எளிமையா படிச்சதா இருக்கும், முன்னாடியே படிச்ச கொஸ்டினா இருக்கும். அதை நீங்க படிச்சீங்கனாலே போதும். ஓகேவா? இப்ப பாக்கலாமா என்னென்ன கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத பாத்துடலாமா? என்னது டாப் 10 கொஸ்டின். ஓகேவா? என்ன பண்ணிருக்கேன்? வசன கவிதை கொஸ்டின் 10 வாட்டி வந்திருக்கு. ஓகேவா? அதை வந்து நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து இதெல்லாம் வந்து அடுத்த வாட்டி அதிகமா வந்திருக்கோ அதையும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கடைசியா ஒரு 5 கொஸ்டின். ஓகேவா? பார்க்கலாமா? இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? ஓகேப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் வசன கவிதை குறிப்பு வரைக. இதை ஒரு என்னடா இந்த கொஸ்டின்ல இருக்கு, ஏன்டா அந்த கொஸ்டின் 10 வாட்டி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான், 10 வாட்டி கேட்டு வச்சிருக்காங்க. அப்ப வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? அப்ப வந்து உங்க கண்ணு முன்னாடி தான் நான் எல்லாத்தையுமே பார்த்திருக்கேன். என்ன பண்ணல,
நான் தனியா அனலைசிஸ் பண்ணிட்டு வந்து உங்கள்ட்ட வந்து காமிச்சு இந்தாங்கப்பா இந்த ஒரு 10 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கொடுக்கல. என்ன பண்ணேன், உங்க கண்ணு முன்னாடி தான் என்ன பண்ணிருக்கேன், இந்த கொஸ்டின் வந்திருக்கு இந்த கொஸ்டின் வந்திருக்குன்னு நான் வந்து சொல்லிட்டே வந்திருக்கேன். அப்ப இதோட சீரியஸ்னஸ் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஏன் நானா வந்து சொன்னா கூட ஓகே, நான் அனலைசிஸ் பண்ணிட்டு வந்து சொன்னா கூட சரி இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க அப்படின்றதுக்காக படிக்கணும். ஆனா என்ன பண்ணிருக்கீங்க, இப்ப உங்க கண்ணு முன்னாடி தான் நான் அந்த கொஸ்டின் எல்லாம் எண்ணிட்டு வந்தேன். ஓகேவா? அதுவும் நான் காப்பி பண்ணி கூட கொஸ்டின் வந்து வைக்கல. என்ன பண்ணிருக்கேன், கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஸ்டின் பேப்பரை. ரைட்டா? கட் பண்ணி வச்சுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்ப வந்து என்னது, உங்களுக்கே தெரியும் எந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இதுல இருந்து தெரிய வந்திருக்கும். அதுல வசன கவிதை கொஸ்டின் கேட்டதுல 10 வாட்டி கேட்டிருக்காங்க. அப்ப எவ்வளவு முக்கியம் அப்படின்றது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்றதை ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஓகேவா? என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்றத பாப்போமா. உரைநடையையும் கவிதையையும் இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படுவது வசன கவிதை. உரைநடையையும் கவிதையையும் இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படுவது வசன கவிதை. சரி, கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படும். அந்த மாதிரி அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் இதுல புள்ளி வராது, இதோட சேர்ந்து உள்ளதுதான் அது. ஓகேவா? ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரி அப்படின்றது சொல்லுவாங்க. தமிழில் பாரதியார் இதனை அறிமுகம் செய்தார். ஓகேவா? தமிழ்ல வந்து இந்த வசன கவிதை யார் அறிமுகம் செஞ்சா அப்படின்னா பாரதியார் வந்து அறிமுகம் செஞ்சிருக்காரு. இதுக்கான சான்று என்ன சார் அப்படின்னா, இவ்வுலகம் இனியது, இதில் உள்ள வான் இனிமையுடையது, காற்றும் இனிது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதியார் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இந்த உலகம் இனிது, இதில் உள்ள வான் இனிமையுடையது, காற்றும் இனிது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதியார் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அப்ப வசன கவிதை கொஸ்டின் ஓகேவா, இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இதுக்கப்புறம் நான் படிக்கல சார் அப்படின்னாலும் சரி, இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தெரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? ஓகே. அப்ப உரைநடையையும் கவிதை இணைத்து யாப்பு கட்டுகள் அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை. ஆங்கிலத்தில் இதை வந்து ப்ரோஸ் போயட்ரி அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல பாரதியார் இதனை அறிமுகம் செஞ்சிருக்காரு. தமிழ்ல யார் அறிமுகம் செஞ்சிருக்கா, பாரதியார் வந்து அவர்கள் அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இவ்வுலகம் இனியது, இதில் உள்ள வான் இனிமையுடையது, காற்றும் இனிது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா பாரதியார் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு செகண்ட் மிட்டம்ல நடத்தினேன். ரைட்டா? வாசவர் பல்நின வினைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் வினைஞர்கள் யாவர். சார் அப்படி உங்களுக்கு தெரியுதா என்னது அப்படின்றது? என்னது இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியுதா? அப்ப வசன கவிதை கொஸ்டின் 10 வாட்டி கேட்டாங்க, பல்நினை வினைஞர் 3 வாட்டி 4 வாட்டி கேட்டாங்களா? அப்ப அதனால தான் பண்ணிருக்கேன் டாப் 10ல வச்சிருக்கேன். ரைட்டா? அப்ப ரிப்பீட் ஆன கொஸ்டின் தான் பண்ணிருக்கேன் டாப் 10ல வச்சிருக்கேன். அப்புறம் என்னது பேலன்ஸ் ஒரு 5 கொஸ்டின் வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி ரிப்பீட் ஆனச்சுல, அதை வந்து ஒரு 5 கொஸ்டினா வச்சிருக்கேன். ஓகேவா? அப்ப 15 கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா படிக்கணும். அப்ப அதையும் தாண்டி என்ன பண்ணணும், நம்ம பார்த்தோம்ல ஒரு 15 கொஸ்டின் பேப்பர், அதுல உள்ளதையும் நீங்க படிக்கணும். ரைட்டா? ஓகே. பாசவர்னா யாரு சார் அப்படின்னா வெத்தலை வைக்கிறவங்க. பாசமா வெத்தலை வைப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க, பாசமா வெத்தலை வைக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வாசவர் அப்படின்னா அதுவே இருக்கு பாருங்களேன். வாசனை அப்படின்னு சொல்லுவோம், டேய் வாசனை வருதுடா, டேய் என்னடா சென்ட் அடிச்சிருக்க, இவ்வளவு வாசனை வருதுடா அப்படின்னு சொல்லுமா. வாசனை அப்படின்னா நறுமண பொருட்கள். இங்க வாசவர் தான் இருக்கு, வாசனைன்னு எழுதக்கூடாது. ஓகேவா? வாசனவர் அப்படின்னா நறுமண பொருட்களை விற்பவர்கள். பல்நினை வினைஞர் அப்படின்னா பல்வகை இறைச்சிகளை கூறி விற்பவர்கள். என்னது பல்நின வினைஞர் அதுன்றது அதுலயே இருக்கு. பல்நின வினைஞர் அப்படின்னு இருக்கு. பல்நின வினைஞர் அப்படின்னா பல வகை இறைச்சிகளை கூறி விற்கிறவங்க. அது வந்து மீட் இருக்குல்ல, அதை வந்து விலை கூறி வைப்பவங்க. அடுத்து இதை ஈஸியா நாம சொல்லலாம், உமனர்னா உப்பு விற்பவர். ஷார்ட்கட் ஊ. ஓகேவா? என்னது ஊ. அப்ப இது வந்து இம்பார்ட்டன்ட். ரைட்டா? அப்ப உமனர் உப்பு விற்பவர். ஓகேவா? புரியுதா? அப்ப என்ன பார்த்தோம் அப்படின்றது ஒரு வாட்டி பாருங்க பார்க்கலாம். வசன கவிதை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். வசன கவிதை அப்படின்றது ஒண்ணும் இல்ல, என்னது உரைநடையையும் கவிதையும் இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படுவது கவிதை வடிவம் தான் வசன கவிதை. இது ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க, ப்ரோஸ் போயட்ரி அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல பாரதியார் தான் இந்த அறிமுகம் செஞ்சிருக்காரு. தமிழ்ல யார் அறிமுகம் செஞ்சா, பாரதியார் அறிமுகம் செஞ்சாரு. அதுக்கான சான்று என்ன அப்படின்னா இவ்வுலகம் இனியது, இதில் உள்ள வான் இனிமையுடையது, காற்றும் இனியது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதியார் சொல்லியிருக்காரு. சிம்பிளா இருக்கா? ஓகேவா? அடுத்து வாசவர் பல்நினை வினைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் வணிகர்கள் யாவர். இந்த சிலப்பதிகாரம் காட்டுற வணிகர்கள் யாவர் அப்படின்னு கேக்குறாங்க. பாசவர்னா யாரு, பாசமா வெத்தலை வைக்கிறாங்க. இதுக்கு ஷார்ட்கட் என்ன, பாசமா வெத்தலை வைக்கிறாங்க. ஓகேவா? பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர்கள். ஓகேவா? அடுத்து வாசவர் அப்படின்னா நறுமண பொருட்கள். வாசனை வருதுல, நல்ல வாசனை வருதா, அது என்னது வாசவர்னா நறுமண பொருட்களை விற்பவங்க. ஓகேவா? அடுத்து பல்நின வினைஞர் அப்படின்னா பல வகை இறைச்சிகளை விலை கூறி விற்பவர்கள். ஓகேவா? ஓகே. அடுத்து உமனர்னா உப்பு விற்பவர். இதுக்கான ஷார்ட்கட் என்ன, ஊ. ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், அழகா இந்த குருவினா அப்படின்றது எழுதலாம். ஈஸியா வந்து என்ன பண்ணலாம், அழகா வந்து மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஓகேப்பா. பிக்சர்லாம் வச்சிருக்கேன், மறந்துடக்கூடாது. ரைட்டா? அதுக்கு அடுத்து பாப்போமா. அடுத்து குறிப்பு வரைக அவயம் கொஸ்டின் கேட்டாங்களா, முன்னாடி பார்த்தோமா, ஒரு 3 வாட்டி வந்துச்சா. அப்ப அவயம் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் ஆட்சிக்கு துணை புரிந்தன. அறம் கூறும் மன்றங்கள் என்ன பண்ணுது, அரசனோட ஆட்சிக்கு துணை புரிஞ்சிருக்கு. அறமர கண்ட நெறிமான அவயம் அப்படின்னு புறநானூறு சொல்லுது. அறமரம் கண்ட நெறிமான அவயம் அப்படின்னு புறநானூறு சொல்லுது. உறையூரில் இருந்த, உறையூர்னா திருச்சி. ஓகேவா?
திருச்சிராப்பள்ளி இருக்குல்ல, உறையூரில் இருந்த திருச்சி, ஓகேவா, அங்க அவயம் வந்து தனிச்சிறப்பு பெற்றதான். அங்க இருந்த அவயம் எப்படி இருந்துச்சான், தனிச்சிறப்பு பெற்றதான். மதுரையில் இருந்த அவயம் வந்து பற்றி மதுரை காஞ்சி குறிப்பிடும். மதுரையில இருந்ததை பத்தி எது குறிப்பிடும், மதுரை காஞ்சி தானே குறிப்பிடும். ஈஸியா இருக்கா ஷார்ட்கட். மதுரையில இருந்த அவயம் பற்றி இது சொல்லுது, மதுரை காஞ்சி குறிப்பிடுது. மதுரை அவயம் துலாக்கோல் போல நடுநிலை வைக்குது. துலாக்கோல்னா என்ன சார் அப்படின்னா தராசு தெரியுமா, தராசு. அதை பிடிச்சோம் அப்படின்னா ரெண்டு சைடு எப்படி இருக்கும், நம்ம வந்து வெயிட் வந்து நிகரா வர அளவுக்கு பிடிப்போமா, அதுதான். மதுரை அவயம் எப்படி இருந்துச்சா, துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது, துலாக்கோல் மாதிரி இருந்துச்சு அப்படின்றது இதுல சொல்ல வராங்க. புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா? ஓகேப்பா. குறிப்பு வரையா கேட்டிருக்காங்க. அவயம்னா என்னன்னு கேட்கறாங்க. அறம் கூறு மன்றங்கள் அரசனின் ஆட்சிக்கு துணை புரிந்தன. அறம் கூறு மன்றங்கள் என்ன பண்ணிருக்கு, அரசனோட ஆட்சிக்கு துணை புரிஞ்சிருக்கு. அறமரம் கண்ட நெறிமான அவயம் அப்படின்னு சொன்னது எது அப்படின்னா புறநானூறு. இது ரொம்ப 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 முக்கியம். உறையூரில் இருந்த அவயம் தனிச்சிறப்பு பெற்றது. திருச்சியில் இருந்த அவயம் வந்து ரொம்ப தனிச்சிறப்பு பெற்றது. மதுரையில் இருந்த அவயம் பற்றி மதுரை காஞ்சி குறிப்பிடுது. மதுரையில் இருந்ததை பத்தி இது சொல்லுது, மதுரை காஞ்சி வந்து குறிப்பிடுது. மதுரை அவயம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது. மதுரை அவயம் எப்படி இருக்கும், துலாக்கோல் மாதிரி வெயிட் எப்படி ஏறாம அது எப்படி நடுநிலையா இருக்குமோ, நம்ம என்ன தராசை பிடிப்போமா, அது எப்படி இருக்கும், நடுநிலையா இருக்குமோ, அந்த மாதிரி நடுநிலை மிக்கதான். ஓகேவா? அப்ப மதுரை அவயம் எப்படி இருக்கு, துலாக்கோல் போட நடுநிலை மிக்கது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து கண் என முடியும் திருக்குறளை எழுதுக. என்ன கேட்டாங்க, கண் என முடியும் அந்த திருக்குறளை எழுதுங்கப்பா அப்படின்னு வந்து ஒரு 2-3 வாட்டி கேட்டாங்க. அப்ப இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. பன்யனாம் பாடற் கேபின்றேல் கண்யனாம் கண்ணோட்டம் இல்லாத கண், பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பையன், அது போலவே இரக்கம் இல்லாவிட்டால் கண்ணீரால் என்ன பையன். அதான் அதாவது வந்து இப்ப வந்து பாட்டு போடுறாங்களா, ஏஆர் ரகுமான் அனிருத் பாட்டு போடுறாங்களா, பாட்டுக்கும் மியூசிக்கும் சம்மந்தமே இல்லைன்னா எப்படி இருக்கும், ஓசையே வராது, என்னடா கத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குமா. அது மாதிரிதான் நம்ம யாரு மேலேயாச்சும் இறக்கப்படலை அப்படின்னா இந்த கண்ணு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்றத திருவள்ளுவர் அழகா சொல்றாரு. ஓகேவா? அப்போ வந்து என்ன பண்ணணும், மற்றவங்க மேல இறக்கப்படணும், இறக்கப்பட்டு அவங்களுக்கும் உதவி அப்படின்றது செய்யணும் அப்படின்றது யார் சொல்றா, திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு. ஓகேவா? இதெல்லாம் உணர்ந்து படிச்சு எழுதணும். ஓகேவா? அப்ப கண் என முடியும் திருக்குறளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண் எண்ணாம் பாடற் கேபென்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். ஓகேவா? பண் எண்ணாம் பாடற் கேபென்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்றதே ரொம்ப திருக்குறள். என் கூட சேர்ந்து படிங்க பார்க்கலாம். பண் எண்ணாம் பாடற் கேபென்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். ஓகேவா? இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பண் அப்படின்றதுக்கு 3 சுழின்னு வரணும். அடுத்து எண்ணாம் அப்படின்றதுக்கு 2 சுழின்னு. பாடற் கேபென்றேல் கண் எண்ணாம், கண்ணு வந்தாலும் என்ன வரணும், 3 சுழின்னு தான் வரணும். மாத்தி கத்தி இன்னும் போட்டீங்க அப்படின்னா மார்க் கம்மி பண்ணுவாங்க. ஓகேவா? கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண், கண்ணுன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், 3 சுழின்னு தான் போடணும். ஓகேவா? பண் அப்படின்னா என்னது, அதுக்கு 3 சுழின்னு தான். ஓகேவா? எண்ணாம் அப்படின்னா மட்டும் இந்த இன்னும் வரணும், சின்ன இன்னும் வரணும். ஓகேவா? மாத்தி கத்தி போட்டுறக்கூடாது. ஓகேவா? ரைட்டா? எழுதிடுவீங்களா? அதை இந்த திருக்குறள் முக்கியமான திருக்குறள். நம்ம திருக்குறள் கொஸ்டின் கொடுக்க வேணாம் தான் நினைச்சேன், ஆனா 2-3 வாட்டி கேட்டாங்க. ஏன் அப்படின்னா திருக்குறள் எல்லா கொஸ்டினும் நீங்க படிச்சுதான் ஆகணும். ஸ்டார் போட்டிருக்கா, அப்ப ஸ்டார் போட்டிருக்க திருக்குறள் எல்லாத்தையுமே நீங்க படிச்சுதான் ஆகணும். ஆனா வந்து 2-3 வாட்டி கேட்டிருக்காங்களே அப்படின்றதுனாலதான் டாப் 10ல வச்சேன். ஓகேவா? இப்ப டாப் 10 என்ன பண்றோம், திருக்குறளையும் சேர்த்து தான் பார்க்கிறோம். ரைட்டா? சரியா? ஓகேப்பா. அப்ப கண் என முடியும் திருக்குறளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண் எண்ணாம் பாடற் கேபென்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்ற திருக்குறள் ரொம்ப முக்கியம். என் கூட சேர்ந்து ஒரு வாட்டி சொல்லுங்க பார்க்கலாம். பண் எண்ணாம் பாடற் கேபென்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண், பண் எண்ணாம் பாடற் கேபென்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்றது ரொம்ப முக்கியமான திருக்குறள். அதான் இதோடைய அணி என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு உவமைனி. போல போன்ற புறைய அன்ன இன்ன மான கடுப்ப. என்ன சார் இது திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிக்கலாம். இதெல்லாம் அது உவம உருபுகள். ஓகேவா? பாருங்களேன். போல போன்ற புறைய அன்ன இன்ன மான கடுப்ப ஒப்ப உரள, இதெல்லாம் என்னது, உவம உருபுகள். இதெல்லாம் மறைஞ்சு வந்துச்சுன்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா உவமையணி அப்படின்னு சொல்றாங்க. இதுவே இந்த வார்த்தைகள்லாம் மறைந்து வந்தால் அது என்னது, எடுத்துக்காட்டு உவமையணி. இங்க அதான் கொடுத்துறாங்க, எடுத்துக்காட்டு உவமையணி. எப்படி சார் இது எடுத்துக்காட்டு உவமையணி அப்படின்னு பாருங்களேன். பன்னிய நாம் பாடற் கேபென்றேல் என்னது, அது போலவே
கண்ணியனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இப்ப பாருங்களேன், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. போலன்ற வார்த்தை வெளிப்படையா வந்திருக்கா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தலை. நடுவுல போலன்ற வார்த்தை வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அதை ஓமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே அந்த வார்த்தைகள் எல்லாம் மறைந்து வந்தால் அதை வந்து எடுத்துக்காட்டு ஓமேனி என்று சொல்வார்கள். அப்ப இந்த ஓம உறுப்புகள் எல்லாம் மறைந்து வந்தா அது எடுத்துக்காட்டு ஓமேனி அப்படின்னு சொல்றாங்க. இங்க எங்க சார் மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னா பன்னியனாம் பாடர் கேபென்றேல். ஓகேவா? என்னது அந்த மாதிரி வந்து மியூசிக் போடுறப்ப அதோட இசை, பாட்டு பாடுறப்ப அதோட இசை ஒத்து போகல அப்படின்னா அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி கண்ணு அது அது மாதிரி அப்படின்றது நடுவில் என்ன இருக்கு? மறைஞ்சிருக்கு. நடுவில் அது போலவே அப்படின்ற வார்த்தை மறைஞ்சிருக்கு. அது மாதிரி அப்படி அப்படின்ற வார்த்தையெல்லாம் மறைஞ்சிருக்கு. அதனால இது எடுத்துக்காட்டுவோமே. இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்களா? அப்படின்னா அது ஒரு பாடலுக்கு இணையா வந்து ஒரு விஷயம் பொருந்தலை அப்படின்னா அப்ப உனக்கு கண்ணு இருந்தாலும் உனக்கு இரக்கம் இல்லை அப்படின்னா அதுவும் அந்த மாதிரி தான் அப்படின்றத சொல்றாங்களா? அப்ப நடுவில் அந்த போல போன்ற புறைய அன்னை இன்ன மான கடுப்ப அந்த வார்த்தையெல்லாம் மறைஞ்சு வந்திருக்கு. அதுதான் எடுத்துக்காட்டு ஓமேனி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புரியுதா என்ன சொல்ல வரேன் அப்படின்றது? ஓகேப்பா. ஓகே, அப்போ ஓம உறுப்புகள் என்னன்னு பாத்துக்கிட்டீங்களா? போல போன்ற புறைய அன்ன இன்ன மான கடுப்ப ஒப்ப உரள இதெல்லாம் அது ஓம உறுப்புகள். ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின் போலாமா? 5வது கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் என்ன சார் அப்படின்னு பாருங்களேன். அடுத்த கொஸ்டின், காலக்கழுதை கட்டெரும்பானதும் கவிஞர் செய்வது யாது அப்படின்னு கேட்டிருந்தாங்களா? இந்த கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். ஒரு 5வது கொஸ்டினா வச்சிருக்கோம். காலக்கழுதை கட்டெரும்பானது என்பது பற்றி மாறி வயது முதிர்ந்தலை குறிப்பதாகும். இது வந்து என்னது? வயது முதிர்ந்தலை குறிக்குது. வயது முதிர்ந்து உடலாலும் உடல் உறுப்புகளாலும் வலுவிழந்தாலும் அறப்பணியை தொடர்ந்து செய்கிறார். ஓகேவா? வாளி தண்ணீர் சாயக்கோவலை துணி கந்தையானாலும் சாயமடிக்கும் தூரிகை கட்டையானாலும் சுத்தம் செய்வது போல காலக்கழுதை கட்டெரும்பான பெண் அறப்பணி ஓயாது தொடர்கிறது. அதாவது வாளி தண்ணி இருக்கா? வாளி தண்ணி என்னது? வாளி தண்ணி நம்ம பெயிண்ட்டுக்காக வாங்க என்ன பண்றோம்? அதை மறுபடியும் யூஸ் பண்றோமா? அப்புறம் சாயக்கோவலை அதுக்காக யூஸ் பண்றோம். துணி கந்தையானாலும் நம்ம ட்ரெஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? நம்ம போட்டு என்ன பண்ணிட்டோம்? அந்த துணியை வந்து இதுக்கப்புறம் போடவே கூடாதா, வெளுத்துருச்சு, இதுக்கப்புறம் வெளில போட்டு போனா நல்லா இருக்காது அப்படின்னு வந்து தூக்கி என்ன பண்றோம்? அந்த துணியை தூக்கி போடுறோம். அதை எடுத்து நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க? ஒன்னே தலைவாணியில் வச்சு திணிப்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? தூக்கி வீட்டில் போட்டு வீடு துடைக்க எங்கேயாச்சும் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி அந்த துணி கூட என்ன பண்ணுதான்? ஒரு வேலையை பார்க்குது. சாயமடிக்கும் தூரிகை கட்டையானாலும் சுத்தம் செய்வது போல. என்னது? சாயம் போன அந்த தூரிகை கட்டை அப்படின்னா பிரஷ். அது என்னது? சாயம்லாம் போயிடுச்சு அப்படின்னாலும் என்ன பண்றாங்க? வீட்டில் ஏதாச்சும் கிளீன் பண்ண வச்சுக்கிறாங்களா? அந்த மாதிரி அதெல்லாம் என்ன பண்ணுது? சுத்தம் செய்யுது. அது மாதிரி காலக்கழுதை கட்டெரும்பான பின்னும் அறப்பணி ஓயாது தொடர்கிறது அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? இது வந்து உங்க கைட்ல உங்க நோட்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்க படிச்சு வச்சிருந்தீங்கன்னா கூட ஓகே தான். அழகா எழுதி இந்த கொஸ்டின் வந்தா. ஓகேவா? அப்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அப்படின்றது பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின் அப்படின்றது பார்த்தாச்சு. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா, மெய்க்கிருதி பாடப்படுவதன் நோக்கம் யாது? கேட்டிருந்தாங்களா? கேட்டாங்களே அப்படின்றீங்களா? ஓகே. மன்னர் தம் நாட்டில் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் காலம் கடந்து உணர்த்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக புகழும் பெருமையும் அழியாத வகையில் அவை அனைத்தையும் கல்லில் இருக்கிறார்கள். இப்ப நான் தான் மன்னன் வச்சுக்கோங்களேன். நான் இதுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன். ஓகே, அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு மன்னன், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 100 வருஷம் கழிச்சு நம்ம மக்கள்லாம் என்னை பத்தி படிக்கணும்டா, அதுக்கு மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்டா அப்படின்னு என்ன பண்றேன்? புலவர்களை கூப்பிடுறேன். இல்லை புலவர்கள்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு என்னை பத்தி வந்து பெருமையா வந்து என்ன பண்ணுங்க, எழுதுங்கப்பா அப்படின்னு நான் சொல்றேன். அவர் என்ன பண்றாரு? மன்னா அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து கதையா எழுதுறாரு. எழுதி முடிச்சுட்டு அதை என்ன பண்றாங்க அப்படின்னா, கல் தச்சர்கள் அப்படின்னா அந்த கல்லில் வந்து என்ன பண்ணுவாங்க? கல்வெட்டு பொறிக்கிறவங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. கல் தச்சர் என்ன பண்றாரு? கல்வெட்டுல வந்து அடிச்சு பொறிக்கிறாரு. முடிச்சதுக்கு அப்புறம் என்னது? இப்போ 100 வருஷம் கழிச்ச நான் வந்து எனக்கு அப்புறம் 100 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றாங்க மக்கள்லாம்? ஓ, இந்த மன்னர் இப்படிலாம் இருந்தாரா, இப்படிலாம் வாரி வழங்கினாரா, அந்த மாதிரிலாம் நினைச்சுப்பாங்க. அதுதான் வந்து மெய்க்கிருதி. ஒன்றும் அதெல்லாம் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஓகேவா? ஈஸியா இருக்கா? அப்ப மன்னர் வந்து தன்னோட வளம் எப்படி இருந்துச்சு? என் நாடு இப்படிதான் இருந்துச்சு, என் நாட்டுல வந்து தங்கம் கிடைக்கும், என் நாட்டுல வந்து அது பசி பட்டினியே இருக்காது, வேளாண்மையில வந்து நாங்க செழித்து வழங்கணும், அந்த மாதிரி வந்து தன்னோட வளம் ஆட்சி சிறப்பையும் காலம் கடந்து உணர்த்த வேண்டும். இந்த மாதிரி நான் எப்படி தெரியுமா ஆட்சி பண்ணேன், யாரெல்லாம் வந்து போர் புரிஞ்சாங்க தெரியுமா, நான் எத்தனை நாட்டை வெண்டன் தெரியுமா, நான் வந்து கடல் கடந்து போயிலாம் நான் வந்து நான் அந்த நாட்டை பிடிச்சேன், இந்த நாட்டை பிடிச்சேன் அப்படின்னு சொல்றதுக்காக காலம் கடந்து உணர்த்த வேண்டும். காலம் வந்து ஒரு 100 வருஷம் கழிச்சு 1000 வருஷம் கழிச்சு தெரியணும் அப்படின்றதுக்காக புகழும் பெருமையும் அழியாத வகையில் அவை அனைத்தையும் கல்லில் செதுக்கினார்கள். அந்த மாதிரி வந்து என்னது? அதை வந்து கல்லில் செதுக்கியிருக்காங்க. இதுதான் என்ன சொல்றாங்க? மெய்க்கிருதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க இது எழுதுனா போதும். இது மேலும்னு கொடுத்துருக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க.
முதலாம் ராசராசன் காலம் தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன. முதலாம் ராசராசன் இருக்காருல, அவரோட காலத்துல இருந்து என்ன பண்றாங்க, மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கிறாங்க. ஓகேவா, அந்த பாயிண்ட் புரியுதா? ஏன் வந்து மெய்கீர்த்தி பாடப்படுறது நோக்கம் என்னது? அதான் மன்னர்கள் வந்து தன்னோட ஆட்சி சிறப்பு எப்படி இருந்துச்சு, தன்னோட புகழும் கொள்கையும் அறியாத வகையில இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க, கல் தச்சரால கல்லில் பொறிக்க வைக்கிறாங்க. அதுதான் அது மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. இதவே மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இது யாருடைய காலத்திலிருந்து தொடங்குனுச்சு? முதலாம் ராசராசன் காலம் தொட்டு மெய்கீர்த்தியில் என்ன பண்றாங்க, கல்லில் வந்து வடிச்சிட்டு வராங்க. ஓகேவா, அடுத்த கேள்வியில அதோட தொடக்கம் என்னன்னு பார்த்தலாம். மெய்கீர்த்திகள் கல்வெட்டின் முதற் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம்பட எழுதப்படும் வரிகள். இவை புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சரால் கல்லில் பொறிக்கப்படுவை. புலவர்கள் வந்து எழுதிட்டு அதை வந்து கல் தச்சரால் கல்லில் வந்து பொறிச்சிருவாங்க. ரைட்டா, புரியுதா? என்ன பண்றாங்க, புலவர்களால் என்ன பண்றாங்க, அதை வந்து நல்லா எழுதிட்டு மண்ணை பத்தி எழுதிட்டு அதை கல் தச்சர்கிட்ட கொடுக்குறாங்க. கல் தச்சர் வந்து அழகா வந்து கல்லில் வந்து பொறிச்சிடுறாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? ஈஸியா இருக்கா அந்த கொஸ்டின்? இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா, அடுத்து செயற்கை என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. ஓகேவா, செயற்கை அப்படின்ற ஒரு திருக்குறள் வந்து கேட்டிருந்தாங்க. ரெண்டு வாட்டியோ 3 வாட்டியோ கேட்டிருந்தாங்க. ரைட்டா, அப்ப செயற்கை அப்படின்ற ஒரு திருக்குறள் வந்து தொடங்கும் திருக்குறளை எழுதுக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். ஓகேவா, இது வந்து ஒரு முக்கியமான திருக்குறள். ஒரு செயலை செய்வதற்குரிய முறையை நூல் வழியாக அறிந்திருப்பினும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும். ஓகேவா, என்னது, ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு என்னதான் அறிவுரையா உங்களுக்கு தெரிஞ்சாலும் பிராக்டிக்கலா என்ன செட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சா நம்ம வந்து ஒரு விஷயத்த செயல்படணும் அப்படின்றத திருவள்ளுவர் இந்த இடத்துல அழகா சொல்றாரு. ஓகேவா, அப்ப இந்த திருக்குறளும் முக்கியம். செயற்கை என தொடங்கும் திருக்குறளும் ரொம்ப முக்கியம். ஓகேவா, செயற்கை அறிந்த கிடைத்தும், செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். 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 ஓகேவா, இந்த திருக்குறள் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுவும் முக்கியமான திருக்குறள். ஓகேவா, அப்ப இந்த நான் சொல்ற இந்த 15 கொஸ்டின் படிக்காம நீங்க எக்ஸாம் ஆளுக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடாது. ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, இதெல்லாம் படிக்காம எக்ஸாம் ஆளுக்குள்ள போவே கூடாது. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஓகேவா, செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பினும், ஒரு விஷயத்த நூல் வழியா நீங்க படிச்சிருந்தாலும் அதை வந்து உலகியல் நடைமுறை வந்து அறிந்து செயல்படணும் அப்படின்றத இதுல சொல்ல போறாங்க. ரைட்டா, ஓகே. அடுத்து என்ன அப்படின்னா, ஒரே திருக்குறளை தான் 2 வாட்டி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன், இங்க செயற்கைன்னு ஸ்டார்ட் ஆகுற திருக்குறள் இருந்து சொல்லிருக்காங்களா, செயற்கைன்னு ஸ்டார்ட் ஆகுது சார். ஓகே, இதை வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் பேப்பர்ல என்ன பண்ணாங்க, செயல் என முடியும் திருக்குறள். 2 திருக்குறள் ஒண்ணுதான், அதுல வந்து ஸ்டார்ட் ஆகுறதையும் இதுல வந்து எண்ட் ஆகுறதையும் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது தெரிய வருது. ஏன், ஒரு இதுல ஸ்டார்ட் ஆகுறதுன்னு கேட்டிருக்காங்க, ஒரு இதுல முடியுறதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப முக்கியமான திருக்குறள். ரைட்டா, ஓகே. அப்ப செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் அப்படின்றது முக்கியமான திருக்குறள். இந்த திருக்குறளை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பினும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும். உலகியல் நடைமுறை என்ன, அது இப்படி நம்ம வந்து அறிந்து செயல்படணும் அப்படின்றத இதுல சொல்ல வராங்க. கரெக்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து, வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. வறுமையிலையும் வந்து அவர் படிச்சாரு, வறுமையிலையும் வந்து அவர் நல்லா படிச்சாரு அப்படின்றதுக்கு சான்றுகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது நிறைய வாட்டி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், 3 வாட்டி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அப்போ இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். மாப்போசி வறுமையிலும் நூல் வாங்குவதற்கு பணம் இல்லாத நிலையில் பழைய புத்தகத்தை வாங்கி படிப்பார். அவர்கிட்ட காசு இல்லாதனால என்ன பண்றாரு, பழைய புத்தகங்களை போய் வாங்கி படிக்கிறாரு. இவர் விருப்பமான புத்தகங்களை குறைந்த விலைக்கு வாங்கும் வழக்கமுடையவர். விருப்பமான புத்தகம் இருக்கு அப்படின்னா அது எப்போ ரேட்டு கம்மியாகும் அப்படின்றத பாக்குறவர். நம்ம என்ன பண்ணுவோம், எப்படா இந்த புக்கெல்லாம் நல்ல ரேட்டுக்கு போவோம், எடைக்கு போடுவோம் அப்படின்ற ஆள் நம்ம. ரைட்டா, ஸ்கூல் முடிச்சதும் தூக்கி போடுறா அப்படின்றத போட்டுட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா, என்ன பண்ணணும், இப்போ உள்ள புக்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு வரணும். ஓகேவா, பின்னாடி வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க போறீங்க, இதுக்காச்சும் யூஸ் ஆகும். ஓகேவா, என்ன பண்ணணும், ஒரு மூட்டையில கட்டி அழகா மேலே எடுத்து வச்சிடணும். ரைட்டா, ஆனா என்ன பண்ணக்கூடாது, எடுத்து எடைக்கு போடக்கூடாது. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு, காசு கம்மியா எப்போ புக் கிடைக்குன்னு பார்ப்பாரு. நம்ம என்ன பார்ப்போம், எப்படா இதெல்லாம் எடைக்கு வந்து அதிகமா போகும் இந்த ரேட்டு அப்படின்றத பார்ப்போம். அப்ப அவருக்கும் நமக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. ரைட்டா, ஆனா அவர் எப்படி இருந்திருக்காரு அப்படின்றத நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்க வருது. நமக்கு இப்போ எஜுகேஷன் அப்படின்றது ஈஸியாக கிடைக்கிது, நம்ம ஆனால் யூஸ் பண்ணிக்க மாட்டோம். அப்போ அவர் கிடைக்கல, ஆனால் கிடைக்காதப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்காரு அப்படின்றத இந்த ஒரு கொஸ்டின் மூலமா நமக்கு தெரிய வருது. ஓகேவா, அப்போ மாப்போசி வந்து வறுமையிலையும், ஓகேவா, மாப்போ செமையானம் வந்து என்ன பண்ணுறாங்க, வறுமையிலையும் நூல் வாங்குவதற்கு பணம் இல்லாத நிலையில் பழைய புத்தகங்கள் வாங்கி பழைய புத்தகங்களை வாங்கி படிக்கிறாங்க. இவர் விருப்பமான புத்தகங்களை குறைந்த விலைக்கு வாங்கும் வழக்கமுடையவர். விருப்பமான புத்தகங்களை என்ன பண்ணுறாங்கன்னா குறைந்த விலைக்கு, எப்போ வந்து ரேட்டு கம்மியாகுதோ அப்போ மாதிரி வாங்கியிருக்காங்க. இவர் பல வேலைகளில் பட்டினி கிடந்து புத்தகம் வாங்கி ஆனந்தமுடையவர். பல பேர் என்ன பண்ணுறாங்க, பட்டினி கிடந்து, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிருக்கோமா, நம்ம வச்சு வாங்கி திங்கிறது தான் புக்கை வந்து இடைக்கே போடும். அவர் என்ன பண்ணுறாரு, பட்டினி கிடந்து அந்த காசை சேர்த்து
அதுல போயிட்டு ஒரு புக் வாங்கியிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு இருந்திருக்காரு அப்படின்றது நமக்கு இது மூலியமா தெரிய வருது. ஓகேவா? அடுத்து செவி வழியாகவும் இலக்கிய அறிவை பெற்றார். எங்காச்சும் வந்து இலக்கிய மேடை பேச்சு போடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாராம், முன்னாடி போய் உட்காந்து பாரோம் அந்த விஷயத்தை, அப்படியாச்சும் நான் கேட்டு 4 விஷயத்தை தெரிஞ்சுக்க மாட்டேறான் அப்படின்ட்டு நம்ம அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். ரைட்டா? அப்போ என்ன பண்றாரு, நமக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சரி, ஆனாலும் படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? மாப்போசியை பத்தி நீங்க படிக்கணும். மாப்போசி என்ன பண்ணியிருக்காரு, வறுமையிலையும் வந்து நூல் வாங்குவதற்கு காசு இல்லாதனால பழைய புத்தகங்களை வாங்கி படிச்சிருக்காரு. இவர் விருப்பமான புத்தகங்களை குறைஞ்ச விலைக்கு வாங்குறது தான் அவரோட வழக்கம். இவர் பல வேலைகளையும் பல நாள் பல வேலைகளும் பட்டினி கடந்து தான் புத்தகத்தையும் வாங்கியிருக்காரு. செவி வழியாகவும் இலக்கிய அறிவை பெற்றிருக்காரு. செவி வழியா என்ன பண்ணிருக்காரு, இலக்கிய அறிவை பெற்றிருக்காரு. ரைட்டா? ஓகே. அடுத்து அருமை என தொடங்கும் திருக்குறளை அடிமாறாமல் எழுதுக. அருமை கேட்டாங்களா? அருமை என முடியும் தொடங்கும் திருக்குறளை கேட்டாங்க. அருமை உடைத்தன் ரசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அருமை உடைத்தன் ரசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாது என்று எண்ணி சோர்வடையாது இருக்க வேண்டும், அச்செயலை முயற்சியுடன் முடிப்பது பெருமை தரும். ஓகேவா? ஒரு செயலை முடிக்க முடியாது அப்படின்றதுக்காக சோர்வடைஞ்சிருக்க கூடாது. சார் எனக்கு மேக்ஸே வராது சார், அதை பார்த்தாலே கடுப்பாகுது சார் அப்படின்னு இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும், மன உறுதியாக என்ன பண்ணணும், அந்த செயலை நான் முயற்சியோட முடிப்பேன், நான் இந்த சாப்டரை முடிப்பேன், நான் இதை வந்து பாரு, இந்த வாட்டி வர எக்ஸாமில் பாரு, வரப்போகிற ஆஃப்லி எக்ஸாமில் பாரு என் மார்க் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்காக என்ன பண்ணணும், நீங்கள் அந்த மாதிரி படித்து எழுதணும். அதுதான் ஓகேவா இந்த திருக்குறளோடது. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மனப்பாட திருக்குறளை கண்டிப்பாக படித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அருமை உடைத்தன் ரசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஓகேவா? இந்த திருக்குறள்லாம் படிச்சுட்டு போனால் ஓகேவா சார் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக என்ன பண்ணணும், எல்லாத்துக்கூடையும் எழுதி பார்த்துட்டு போங்க. ஓகேவா? அப்புறம் என்ன ஆகிடும், அவரை வந்து சார் திருக்குறள் எழுதுனேன் மார்க் போடவே இல்லை சார், ஒரு மார்க் தான் சார் போட்டாங்க அப்படின்னா ஒன்று அடியை மாற்றி எழுதியிருப்பீங்க, இல்லைனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதிருப்பீங்க. அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அதனால வந்து ப்ராப்பராக படிச்சுட்டு போகணும். ரைட்டா? எழுதி பார்த்துட்டு போகணும். எழுது அப்படின்னு எழுதி பார்த்துட்டு போகணும். ரைட்டா? அடுத்த கொஸ்டின், விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. விருந்தினர் வந்து என்ன பண்ணுவான், நம்மளாம் ஓடி ஒளியும், வந்துட்டாங்கடா எப்போ பார்த்தாலும் 10th மார்க் என்ன 11th மார்க் என்ன 12th மார்க் என்னன்னு கேட்டுட்டே இருப்பாங்கடா இங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம், ஓடி ஒளிஞ்சிரும். வீட்டுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வெளில வந்து செப்பல் பார்த்தாலே வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க, கொஞ்சம் லேட்டாக வருவோம் போயிட்டு அப்படின்ட்டு லேட்டாக கூட வருவோம். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். ஓகேவா? என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்தாலே சொந்தக்காரங்க என்னப்பா படிக்கிற, 10ஆவதா, எவ்வளோ மார்க் எடுத்த அப்படின்னு கேட்பாங்க. பழசெல்லாம் நோண்டுவாங்க, மன உளைச்சல் ஆகும். அதனால வந்து ஆனால் என்ன பண்ண சொன்னாங்க, விருந்தினர் வந்தா முகமனோட நம்ம என்ன பண்ணணும், வரவே இருக்கணும். ஓகேவா? அதுதான் இந்த இடத்துல பார்க்க போறோம். ஓகேவா? விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. விருந்தினரை வந்து எப்படிலாம் வந்து மகிழ்ச்சியோட வா அப்படின்றத நம்ம கூப்பிடணும், எப்படிலாம் அவங்களை வந்து அழைக்கணும் அப்படின்றது இல்லை சொல்ல வராங்க. ஓகேவா? வாருங்கள் ஐயா வணக்கம் எப்பலாமா சொல்றோம், நம்ம வாங்க 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 அப்படின்னு சொல்லுவோம். வாருங்கள் ஐயா ஃபர்ஸ்ட் வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அமருங்கள் ஃபர்ஸ்ட் உட்காருங்க. நலமா இருக்கிறீர்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்றது கேட்கணும். தங்கள் வரவு நல்வரவு, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம், நல்வரவு அப்படின்றத எழுதணும். சார் இது போதுமா அப்படின்னா, சார் என்னால் படிக்கவே முடியாது சார் அப்படின்றவங்களுக்கு இந்த பாயிண்ட். அடுத்து சார் எனக்கு ஃபுல் மார்க் வேணுன்றவங்களுக்கு இன்னொன்று வச்சிருக்கேன். ஓகேவா? அதை எழுதணும். ஓகேவா? என்னது, வாருங்கள் வாருங்கள் உங்களை கண்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாங்குவாங்க உங்களை பார்த்து எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உட்காருங்க, முதல்ல கொஞ்சம் வந்து தண்ணி குடிங்க, நீர் பருகுங்கள். நீங்கள் எங்கள் இல்லத்துக்கு வந்தது நான் செய்த பெரும்பேறு, நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது நான் செஞ்ச பெரும்பேறு அப்படி இல்லாம நினைப்பீங்க. ரைட்டு, கண்டிப்பாக உணவருந்து விட்டு தான் நீங்கள் செல்ல வேண்டும். கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தான் போகணும் இன்னைக்கு. ஓகேவா? உங்களை சந்திக்க நான் மிகவும் ஆவலாக இருந்தேன், உங்களை பார்க்க தான் நான் ஆவலா இருந்தேன் அப்படின்றதான் எழுதி முடிக்கணும். ஓகேவா? எழுதிடுவீங்களா, செய்வீர்களா? ஓகே. அடுத்து கம்பர் இயற்றிய நூல்கள் 4 எழுதுக. கம்பர் இயற்றிய நூல்கள் வந்து ஒரு 4 எழுத சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு 6 கூட இருக்கு, ஃபுல்லத்தையும் படிச்சு எழுதிடுங்க. ஓகேவா? இந்த முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? 2 வாட்டி கேட்டாச்சு. கம்பர் இயற்றிய நூல்கள் என்னென்னது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, ஏறெழுபது, சிலை எழுபது, திருக்கை வழக்கம், மும்மணி கோவை, கம்பராமாயணம் ஆகிய அனைத்தும் கம்பரால் இயற்றப்பட்ட நூல்கள். இவையாவும் போற்றத்தக்க நூல்கள் ஆகும். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? படிங்க பார்ப்போம். கம்பர் இயற்றிய நூல்கள் என்னது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, ஏறெழுபது, சிலை எழுபது, திருக்கை வழக்கம், மும்மணி கோவை, கம்பராமாயணம். ஓகேவா? ஒரு 5-6 வாட்டி படிச்சீங்க அப்படின்னா மனப்பாடம் ஆயிடும். ஓகேவா? இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஓகேவா? கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, ஏறெழுபது, சிலை எழுபது, திருக்கை வழக்கம், மும்மணி கோவை, கம்பராமாயணம். ஓகேவா? என்ன இருக்கு, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, ஏறெழுபது, சிலை எழுபது, திருக்கை வழக்கம், மும்மணி கோவை, கம்பராமாயணம் ஆகிய அனைத்தும் கம்பரால் இயற்றப்பட்ட நூல்கள். இவையாவும் போற்றத்தக்க நூல்கள். இவை எல்லாமே போற்றத்தக்க நூல்கள் அப்படின்னு எழுதி முடிக்கணும். ரைட்டா? சரியா? இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? கம்பர் இயற்றிய நூல்கள் என்னது, ஏன் இத்தனை வாட்டி சொல்றோம் அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், கேட்டாலும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, ஏறெழுபது, சிலை எழுபது, திருக்கை வழக்கம், மும்மணி கோவை, கம்பராமாயணம். ஓகேவா? மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ரைட்டா? அடுத்து
திரைப்படமான ஜெயகாந்தனின் படைப்புகள் யாவை? இதை வந்து கேட்டாங்க ரைட்டா. அப்ப என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்றத பார்ப்போம். சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த இருக்கா திரைப்படமான படைப்புகள். சில நேரத்தில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாங்க, உன்னை போல் ஒருவன், அடுத்து ஊருக்கு 100 பேர், யாருக்காக அழுதான். இது ஒரு மாதிரி கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாமா? ஒரு ஊர் இருக்கு ஓகேவா, ஒரு ஊர்ல 100 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது ஊருக்கு 100 பேர் இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். என்னது அங்க வந்து ஒரு நடிகை வந்து என்ன பண்றாங்க, சினிமா தியேட்டருக்கு வந்து நாடகம் பார்க்க வரா ஓகேவா. ஊருக்கு வந்து 100 பேர் இருக்காங்க, அங்க ஒரு சினிமா தியேட்டர் இருக்கு, அங்க வந்து ஒரு நடிகை வந்து நாடகம் பார்க்க வராங்க. அது என்ன படம் அப்படின்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு ஒரு படம். நீயும் அங்க போறீங்க, பார்த்தா உங்களை மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, உன்னை போல் ஒருவன், பார்த்தா அவனும் நீங்களும் பார்த்து அழுவுறீங்க ஓகேவா. இதை விட பெட்டரா ஏதாவது ஷார்ட் கட் வச்சிருந்தாலும் போட்டுக்கோங்க ஓகேவா, ஈஸியா இருக்கணுன்றதுக்காக சொல்றேன் ஓகேவா. என்னது ஒரு ஊர் இருக்கு, அதுல ஒரு 100 பேர் இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு நடிகை வந்து என்ன பண்றாங்க நாடகம் பார்க்கணும் அப்படின்னு போடுறாங்க. அந்த படத்தோட பேர் என்னன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு ஒரு படம். அங்க வந்து உன்னை போல் ஒருவன், உங்களை மாதிரி ஒருத்தவன் இருக்கான், அவனை பார்த்த உடனே அவன் வந்து அழுகுறான் ஓகேவா. இதுதான் ஒரு ஷார்ட்கட் ஓகேவா, மனப்படம் பண்ணிக்கோங்க ஓகேவா, முக்கியமானது ரைட்டா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து இரடி பொம்மல் பெருகுவீர் தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இரடி அப்படின்னா திணை. இந்த கொஸ்டினை வச்சு அப்படியே எழுதலாம், இதுவும் முக்கியமான கொஸ்டின். இரடி அப்படின்னா திணை, பொம்மல் அப்படின்னா சோறு. இரடி அப்படின்னா திணை, பொம்மல் அப்படின்னா சோறு. அதாவது இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படின்னா இத்தொடர் உணர்த்தும் பொருள் திணைச்சோற்றை பெறுவீர்கள். அங்க போங்க, உங்களுக்கு வந்து என்ன கொடுப்பாங்க, நெய்யில வந்து மாமிசமும் திணையில வந்து சோறும் உங்களுக்கு கொடுப்பாங்க, அங்க போய் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த வந்து கூத்தாற்றுப்படை மலைபடுகடாம்ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா. அப்ப இது வந்து முக்கியமானது ஓகேவா. நீங்க அங்க போங்க, அங்க என்ன பண்ணுவாங்க, நெய்யில வந்த மாமிசமும் திணை சோத்தையும் உங்களுக்கு தருவாங்க, நீங்க அதை வந்து நல்லா சாப்பிடலாம் அப்படின்றத சொல்றாரு. என்னது அந்த வள்ளல்கள், அதாவது வந்து அந்த பாட்டு பாடுற இருக்காங்களா பாணர்கள், அவங்க அங்க வந்து வழிகாட்டுறது தான் என்னது அந்த கூத்தாற்றுப்படை ஓகேவா. புரியுதா? அப்ப இதை எழுதிருவீங்களா? ஓகே, இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பாது, ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அது என்னது கொஸ்டினை வச்சு அப்படி எழுதலாம் அப்படின்னா, இரடினா திணை, பொம்மல்னா சோறு, அடுத்து என்னது இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படின்ற தொடர் உணர்த்தும் பொருள் என்னது திணை சோற்றை நீங்க வந்து பெறுவீங்க, திணை சோற்றை வந்து நீங்க பெற்றுக்கொள்வீங்க அப்படின்றதான் இதோட கருத்து ரைட்டா. அதுக்கு அடுத்து கடைசி கொஸ்டினுக்கு வந்தாச்சு. செய்குதம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்க தொடராக்குக அப்படின்னு கேட்கறாங்க ஓகேவா. அதை வந்து முழக்க தொடராக்குக அப்படின்னு கேட்கறாங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதெல்லாம் என்னது ஒரு ஃபர்ஸ்ட் இல்லாம ஒரு லீஸ்டா, ஏன்னா 2 வாட்டி கேட்டிருக்காங்க, அதனாலதான் இம்பார்ட்டன்டா வச்சிருக்கோம், அதனால இதை படிக்கணும் ஓகேவா. கற்போம் கற்போம் அருளை பெருக்க கற்போம், கற்போம் கற்போம் அறிவினை பெற கற்போம், கற்போம் கற்போம் மயக்கம் விளக்க கற்போம், கற்போம் கற்போம் உயிருக்கு துணையாக கல்வி கற்போம் அப்படின்றத எழுதணும் ஓகேவா. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணிட்டு போங்க. இது வரையும் நம்ம கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணிருக்கோம், ஒரு டாப் 10 கொஸ்டின் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சும்மா 2 வாட்டி ஒரு வாட்டி கேட்டதுல இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அப்படின்றது எக்ஸ்ட்ரா ஒரு 5 பார்த்தோம். டோட்டலா ஒரு 15 குருவினர்கள் அப்படின்றது பார்த்துருக்கோம் வரப்போற ஆஃப்லி எக்ஸாமுக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சார் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்க, கண்டிப்பா இந்த கொஸ்டின்லாம் படிங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிருக்கேன், நானா வந்து அனலைசிஸ் பண்ணி நானா உங்களுக்கு அந்த 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் கொடுக்கல, நம்ம நீங்களும் என் கூட தான் சேர்ந்து அனலைசிஸ் பண்ணீங்க. தெரியும் போது என்ன இருக்கு, அந்த ஒரு 15 கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இதை கண்டிப்பா நீங்க படிக்காம எக்ஸாமுக்குள்ள என்டர் ஆகக்கூடாது ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க. அப்புறம் வந்து இது மாதிரி வேற என்ன வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி சிறுவினாக்கு வேணுமா, நடுவினாக்கு வேணுமா, இல்ல எனக்கு இருக்கிற எல்லா குருவினாவையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாலும் ஓகே தான். அது மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களை தேடி வரும் ஓகேவா. இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழன் ரைட்.